டாபிக் அடுத்த டாபிக் பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொஹிபிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 ஆக்ட் 43 ஆஃப் 2016. இதுக்கு முன்னாடி பினாமினா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாதான் நான் சொல்ற லெக்சர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப பினாமி அப்படின்னா யாரு? பினாமிதார்னா யாரு? ஆஸ்டன்சிபிள் ஓனர்னா யாரு? ரியல் ஓனர்னா யாரு? பெனிஃபிஷியல் ஓனர்னா யாரு? பெனிஃபிஷியல் ஓனர்னா யாரு? எப்பெல்லாம் இந்த பினாமி ஆக்ட் எந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்ளை ஆகாது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பினாமினா என்ன? இப்ப நான் வந்து ஒரு ஏக்கர் நிலம் வாங்கணும்னு பிரியப்படுறேன். நான் வக்கீல் தொழில கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு ஏக்கர் நிலம் நான் வாங்கணும்னு பிரியப்படுறேன். நான் யார் பேர்ல வாங்குவேன்? என் பேர்ல வாங்குறேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் என்னுடைய செல்ஃப் அக்கவுண்ட் மணி நான் வாங்குறேன், என் பேர்ல வாங்க தெரியும், எனி ப்ராப்ளம். நான் அது கணக்கு அமைச்சிட்டு போறேன், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போறேன். சப்போஸ் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சம்பளத்தை தவிர எனக்கு வேற வகையில பணம் வருதுன்னு வச்சுக்குவோம். ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய கம்பெனி நான் நடத்திட்டு இருக்கிறேன், கம்பெனில நான் வந்து கணக்கு காமிக்காம பிளாக்ல மணி வச்சிருக்கேன். இதை நான் வந்து கணக்குல காமிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? பணம் என்னோடது, ஆனா அந்த சொத்தை நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க பேர்ல நான் வாங்குவேன். யார் பேர்ல வாங்குவேன்? என் ஃப்ரெண்டு பேர்ல வாங்குவேன், கார் டிரைவர் பேர்ல வாங்குவேன், என் ஜூனியர், உடனே சொல்லுது ஜூனியர் பேர்ல, சரி ஜூனியர் பேர்ல நான் இன்கம் டேக்ஸ் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறேன்னா என்ன? இப்ப என்னுடைய பணத்தை வச்சு சொத்தை என் பேர்ல வாங்காம இன்னொருத்தர் பேர்ல நான் வாங்குறேன்னு வச்சுக்காங்க, இதுக்கு பேரு தான் பினாமி டிரான்சாக்ஷன். இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க ரஜினிகாந்த் செந்திலும், மாப்பிள்ள அவர் தான் ஆனா சட்டம் என்னது. அது மாதிரி சொத்து அவரோட தான், ஆனா பணம் கொடுத்தது நானு. அப்ப பணம் கொடுக்கறான்ல யாரு வந்து அந்த பினாமியா சொத்தை பணம் கொடுக்கறான் பாருங்க, சேல் கன்சிடரேஷன், அவனுக்கு பேரு தான் ரியல் ஓனர், உண்மையான ஓனர். இது நார்மலா. ஆனா இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் படி அவனுக்கு பேரு பெனிஃபிஷியல் ஓனர். அவருக்கு பேர் என்ன? பெனிஃபிஷியல் ஓனர். நான் பணத்தை கொடுத்து இன்னொருத்தன் பேர்ல வாங்கலாம் பாருங்க சொத்து, அவன் சொத்து யாரு வாங்குறானோ அவன் யாருன்னா அவன் தான் பினாமிதார், அவன் தான் எனக்கு பினாமி. இது கலோக்கியலா சொல்றது. பட் அவனுக்கு சட்டப்படி பேர் என்ன? ஆஸ்டென்சிபிள் ஓனர், OSTENSIBLE, ஆஸ்டென்சிபிள் ஓனர். இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் வந்து 1988லயே வந்துருச்சு. 1988லயே வித் எஃபெக்ட் ஃப்ரம் 19/5/1988 இந்த சட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த சட்டம் வந்து 2016ல ஆக்ட் 43 ஆஃப் 2016ல அமெண்ட்மெண்ட் ஆகி இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/12/2016. பழைய இந்த நல்லா குறிச்சுக்காங்க, நான் அடுத்து சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம். பழைய ஆக்ட் எப்ப வந்தது? 19/5/88. சோ 19/5/88க்கு பிறகு யாரும் அவங்களுடைய பணத்தை வைத்து மற்றவர்கள் பெயரில் கிரயம் வாங்கக்கூடாது, மற்றவர்கள் பேர்ல கிரயம் வாங்கக்கூடாது. தட் இஸ் prohibited. That is prohibited. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இந்த பினாமி ஆக்ட் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? இன்ட்ரெஸ்ட் ஏதோ இது பண்றதுக்கு என் வேலைக்காரன் பேர்ல, டிரைவர் பேர்ல, சொந்தக்காரங்க பேர்ல, ஜூனியர் பேர்ல, யாரு பேர்ல நான் வாங்கியிருப்பேன் சொத்தை.
அந்த சொத்து சுவாதீனமே என்கிட்ட இருக்கும். அந்த சொத்துடைய பத்திரமும் நானே வச்சிருப்பேன். நான் சொல்றது 88க்கு முன்னாடி நானே வச்சிருப்பேன். அந்த சொத்து நான் யார் பேர்ல வாங்கணும், அவன் வந்து என்ன பண்றான், இந்த சொத்து என் பேர்ல தான் இருக்கு, நான் தான் ஓனர்னு சொல்றான். அப்ப நான் என்ன சொல்றேன், ஏய் சோர்ஸ் ஆஃப் சேல் கன்சிடரேஷன் யார் கொடுத்தா, நான் கொடுத்தேன். உன் பேர்ல சொத்து இருக்கிற பத்திரம் எங்க இருக்குது, என்கிட்ட இருக்குது. சொத்து சுவாதீனம் கிட்ட இருக்கா, என்கிட்ட இருக்குது. இதப்பா நான் கிஸ்து கட்டுறேன் எல்லாமே, ஆனா உன் பேர்ல கட்டுறேன், எல்லாரும் என்கிட்ட இருக்கு. அப்ப நான் தான் ஓனர்னு சொல்லி I am entitled to file a suit for declaration. Entitled to file a suit for declaration that the defendant is my binamidar. I am the real owner of the property. அப்படின்னா டிக்ளரேஷன் நான் கேட்கலாம். சப்போஸ் சுவாதீனம் அவங்கள்ட்ட இருந்தா I am also entitled for recovery of possession. அதுவும் கேட்கல. எப்ப நான் சொல்றது 1988க்கு முன்னாடி. அப்ப பினாமிதார் வந்து சொத்து என் பேர்ல இருக்குங்க, நான் தான் ஓனர்னு சொல்ல முடியுமான்னா சொல்லலாம். அவன் ப்ரூவ் பண்ணணும், பணம் அவன் கொடுத்தான், சொத்து அவங்ககிட்ட சுவாதீனத்தில் இருக்குது, சொத்துல எல்லா டாக்குமெண்ட் அவங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத வந்து இது பண்ணணும். சார் கிளாஸ் போயிட்டு சார் 8 மணிக்கு மேல கூப்பிடுறேன்னு சொன்னார். So 1988க்கு முன்னாடி there is no prohibition to purchase a property benami. 1988க்கு அப்புறம் 1988க்கு அப்புறம் யாரும் பினாமியா சொத்து வாங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு. ஸோ 1988க்கு அப்புறம் நான் வந்து என் பணத்தை கொடுத்து இன்னொருத்தர் பேர்ல சொத்து வாங்குறேன். அப்ப சொத்து வாங்குற இந்த பினாமி டாக்ஸ் ஆயிட்டு வந்துட்டதுனால நான் வந்து அவன் மேல இந்த பணம் நான் தான் கொடுத்தேன், சுவாதீனம் என்கிட்ட தான் இருக்குது, பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது, என்ன டிக்ளேர் பண்ணுங்க ரியல் ஓனர்னு சொல்லி கோர்ட்ல போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. That is section 4. Binami Transfer Act section 4. I cannot file a suit to declare me as the owner of the property. The defendant is my binamidar. I am in possession of the property. That is prohibited under section 4(1). All right. அந்த பினாமிதார் இருக்கிறான்ல, அவன் கோர்ட்ல கேஸ் போடுறான், இந்த சொத்து என் பேர்ல இருக்கு, நான் தான் ஓனர்னு என் பேர்ல போடுறான். அந்த சொத்துல அந்த கேஸ்ல நான் ஆஜராகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இந்த இவன் வந்து என்னோட பினாமி, நான் தான் ரியல் ஓனர், ஆஸ்டென்சிபிள் ஓனர் அப்படின்னு சொல்லி எந்த டிஃபென்ஸும் எடுக்க கூடாது. My defense is also barred under section 4(2). அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1988க்கு அப்புறம் பினாமிதார் மேல நான் வந்து நான் தான் ஓனர்னு சொல்லி கேஸ் போட முடியாது. கேஸ் போட்டானா என் மேல நான் கொடுத்திருந்தா கூட நான் இந்த டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. பட் மை ரைட் டு டேக் த டிஃபென்ஸ் இஸ் prohibited under the Binami Transaction Act. அப்ப யாரு ஓனரு? எவன் பேர்ல சொத்து இருக்கோ அவன் தான் ஓனர். அவன் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். மை ரைட் இஸ் destroyed. It creates substantive right in favor of the binamidar and destroys the rights of the original owner. பணமே கொடுக்கல, ஆனா தெரியாதனமா மத்த பேர்ல வாங்கிட்டேன். இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னோட ரைட் போச்சு. ரைட்டா? அப்ப 1988க்கு அப்புறம் பினாமியா சொத்தை வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. வாங்கினா அது வாய்டு, என்ன கேஸும் போட முடியாது, டிஃபென்ஸ் போட்டாலும் டிஃபென்ஸும் எடுக்க முடியாது. ரைட். இப்போ ஒரு கேள்வி. 1950ல நான் சொத்தை வந்து என்னோட கார் டிரைவர் பேர்ல வாங்குறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. 1950 I have purchased 1 acre of land but in the name of my driver. எப்ப? 1950. அந்த சொத்துடைய சுவாதீனம் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோ. சொத்து பத்திரம் டிரைவர் பேர்ல இருந்தாலும் அந்த பத்திரம் அசல் என்கிட்ட இருக்கு, மூல பத்திரம் என்கிட்ட இருக்கு. அந்த சொத்துக்கு வரி வாய்தால நான் தான் கட்டி, என் டிரைவர் பேர்ல கட்டி, அந்த ஆவணமும் என்கிட்ட தான் இருக்கு.
நான் எப்ப வாங்கினேன் 1950. 1950ல பினாமியா சொத்தை வாங்க சட்டம் இருந்துச்சா? இல்ல. அப்ப வாங்கலாம். 1950ல there is no Benami Prohibition Act. This act எப்ப வந்தது? 1988 தான் வந்தது. When I purchased the property 1950. இந்த 1950க்கு அப்புறம் இந்த சொத்தை நான் அனுபவிச்சு வந்துகிட்டே இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. 1988ல இந்த சட்டம் வந்துருச்சு. பினாமியா யாரும் சொத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 19/5/88க்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், 1990ல ஒரு கேஸ் போடுறேன். 1990ல கேஸ் போடுறேன். என்னன்னா 1950ல இந்த சொத்தை நான் என் டிரைவர் பேர்ல வாங்கினேன். நான் கிரைய வாங்கும் பொழுது there is no legal impediment, there is no restriction to purchase the property in Benami. So what was purchased by me during 1950 is valid. So I am in possession and enjoyment of the property. I have paid the entire sale consideration. I am paying all the kist and revenue due to the government, but in the name of my driver. All the documents are under my custody. So நான் தான் ஓனர்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி I am filing a suit in the year 1990 or after the advent of the Benami Transaction Act 1988. நான் கேஸ் போடுறேன். இந்த கேஸ் மெயின்டெனபிளா இல்லையா? இந்த ஆக்ட் எப்ப வந்துச்சு? 19/5/88ல தான் வந்துச்சு. இந்த ஆக்டுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்களா? ஒன்னும் சொல்லல. இந்த ஆக்டுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சில ஆக்ட்ல வந்து திஸ் ஆக்ட் வில் டேக்ஸ் எஃபெக்ட் ஃப்ரம் தி ரெட்ராஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி பழைய தேதி ஆன்டிடேட் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆக்டுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லவும் இல்லை. அப்ப பிளைனா பார்த்தா திஸ் ஆக்ட் இஸ் ரெட்ரோ ஆக்டிவ். என்ன 19/5/88க்கு அப்புறம் தான் இது செல்லும். When I purchased 1950. So கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அந்த சொத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேஸ் ஃபைல் பண்றேன். Whether my suit is maintainable? Can I maintain the suit since there is no notification that this act is retrospective in nature? Notification இல்ல. இது ஒண்ணு. என் டிரைவர் என்ன பண்றான், 88க்கு அப்புறம் 90ல கேஸ் போடுறான். இந்த சொத்து என்னோட சொத்து, என் முதலாளியை நம்பி நான் வந்து சுவாதீனத்தை அவட்ட கொடுத்துருந்தேன், எனக்கு சுவாதீனம் கொடுங்க, நான் தான் ஓனர்னு டிக்ளேர் பண்ணுங்கன்னு கேஸ் ஃபைல் பண்றான். நான் இந்த கோர்ட்ல ஆஜராகி டிஃபரெண்டா ஸ்டேட்மெண்ட் போட்டு இவன் பேர்ல சொத்து இருந்தாலும் இந்த பணம் கொடுத்தது நான் தான், அதனாலதான் சுவாதீனத்தை எங்கிட்ட விட்டு வச்சிருந்தா, சொத்து பத்திரம் எங்கிட்ட இருக்கு, வாய்தா ரசீது பூரா எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டிஃபென்ஸ் நான் எடுக்க முடியுமா? ஏன்னா 1950 நான் வாங்கும் போது there is no prohibition. இந்த ஆக்ட் ரெட்ராஸ்பெக்டிவ்னு சொல்லல. இப்ப என்ன பண்ணலாம்? கோர்ட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எந்த கோர்ட்டுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மிதிலேஷ் குமாரி வெர்சஸ் பிரேம் பிகாரி காரே அப்படின்னு 1989 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1247 என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆக்ட் வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது, அதனால இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி வாங்கின கிரயம் எல்லாம் செல்லும், அதனால இந்த பினாமி ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கல. ஸோ மிதிலேஷ் குமாரி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, சேல் டிரான்சாக்ஷன் டுக் பிளேஸ் prior to the advent of the Benami Transaction Act 1988 is not affected அப்படின்னு சொல்லியாச்சு. திரும்ப ஒரு கேஸ் வருது, நம்ம மெட்ராஸ்ல இருந்து தான், ராஜகோபால் ரெட்டின்னு ஒரு கேஸ். ஆர் ராஜகோபால் ரெட்டி வெர்சஸ் பத்மினி சந்திரசேகரன் 1995 to SEC page 630. 1995 to SEC page 630. அந்த கோர்ட்ல அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த பினாமி டிரான்சாக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரயம் வாங்கியிருந்தா இந்த ஆக்ட் அதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத பாயிண்ட கன்சிடர் பண்றாங்க. அப்ப திஸ் ஆக்ட் வந்து டிக்ளேர்ஸ், என்ன டிக்ளேர் பண்ணுது,
பினாமியா சொத்து வாங்கினா அது வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுது. So this act is declaratory nature. All right. This act prohibits from purchasing a property in the name of binamidar. So this is a mandatory. யாரும் வாங்கக்கூடாது. செக்ஷன் 4(1) and 2 எடுக்கிறாங்க. 4(1) and 2 எடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த சொத்துக்கு ஓனர்னு நான் டைட்டில் கேட்க கூடாது, சுவாதீனம் கேட்க கூடாது, இன்ஜெக்ஷன் கேட்க கூடாதுன்னு மை ரைட் இஸ் பார்ட். எப்போ இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் 19/5/88 முன்னாடி. அப்ப இந்த ரைட் நான் கேட்க முடியாதுன்னா மை பர்ச்சேஸ் மேபி prior to 1988 இருக்கு. 88க்கு முன்னாடி இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி நான் சொத்தை வாங்கியிருந்து 88க்கு அப்புறம் நான் கேஸ் போட முடியுமான்னா போடக்கூடாதுன்னு செக்ஷன் 4(1) சொல்லியாச்சு. அதே மாதிரி டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. இப்ப this statute, Benami Prohibition Act 1988 is a deeming statute. Interpretation of இதுக்கு போயிடணும், ஸ்டாச்சு போயிடணும். இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சுஸ் இருக்கு, அது தனியா நடத்தலாம் ஒரு கிளாஸ். ஒரு ஸ்டாச்சு வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன இது இருக்கு, கிராமட்டிக்கல் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன், கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன், ஹேடன் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன் இருக்கு. அது நம்ம இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சுஸ் பார்ப்போம். அப்ப திஸ் ஆக்ட், பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட், இஸ் எ டீமிங் ஸ்டாச்சு. ஒன்ஸ் இட் இஸ் எ டீமிங் ஸ்டாச்சு, whether or not it is notified retrospectively, automatically it has its own retrospective effect. It has its own retrospective effect. So நீ 1950 நீ கிரயம் வாங்கியிருந்தாலும் சரி, உன்னுடைய உரிமையை நீ எப்ப நிலநாட்டுற இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம். சோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் this act is retrospective. 1958க்கு அப்புறம் பிராமியா சொத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதை பொறுத்த வரைக்கும் this act retroactive. So this act is both retrospective and retroactive. அப்ப இந்த ஆக்ட் வந்துருச்சு 1958ல. இந்த ஆக்ட் வரும்பொழுது ஒரு சூட் பெண்டிங்கா இருக்குன்னு வச்சுக்குவோம். 1958 இந்த ஆக்ட் வர அன்னைக்கு ஒரு சூட் பெண்டிங். I have filed a suit to declare that I am the owner, different is my binamidar. அந்த சூட்டுக்கு மட்டும்தான் இது வந்து என்ன ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது. அந்த சூட் இஸ் மெயின்டெனபிள். மை பினாமிதார் ஃபைல்ட் a suit on the date of notification of this act. அதில் நான் entered appearance, filed my return statement. appear ஆகி மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது. I have to file a return statement. I ought to have filed the return statement and took the plea of பினாமி எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இந்த ஆக்ட் கிடையாது. So the cases which are pending on the date of the notification of the act alone are saved from the mischief of the Benami Transaction Act. புரிஞ்சுதா? So the sale transaction may be prior to 1988, but once you want to establish your right after the advent of the act, this act is retrospective because it is a deeming statute. Once it is a deeming statute, automatically it is retrospective in nature. Appa Supreme Court overruled the Mithilesh Kumari case and held that only pending suit on the date of the advent of the act alone is saved, and this act is retrospective and also retroactive. This act is declaratory, mandatory, prohibitory. இது சுப்ரீம் கோர்ட்ல யார் ஆர்கியூ பண்ணா தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்ல இந்த பாயிண்ட், நான் சொன்ன பாயிண்ட நம்ம பழைய பினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம். ஒரு நல்ல பினான்ஸ் மினிஸ்டரா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஐ கன்சிடர் ஹிம் ஒன் ஆஃப் தி வெரி பிரில்லியன்ட் அட்வொகேட். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பினாமி டிரான்சாக்ஷன் வராது. அன்பார்ச்சுனேட்டா ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் சில ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப லேட்டஸ்டா
இந்த பினாமி டிரான்சாக்ஷன் வரதுக்கு முன்னாடி சொத்து வாங்கியிருந்தா இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அஃபெக்ட் பண்ணாதுன்னு. கம்ப்ளீட்லி இக்னோரிங் தி ராஜகோபால் ரெட்டி கேஸ். ராஜகோபால் ரெட்டி கேஸ்ல த்ரெட் வாரா சுப்ரீம் கோர்ட் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. இந்த ஆக்ட் எப்ப அப்ளை ஆகும், ரெட்ராஸ்பெக்டிவா, ரெட்ராக்டிவா, டீமிங் ஸ்டாச்சுவா, டிக்ளரேட்டிவா, ப்ரோஹிபிட்டரியா, மேண்டேட்டரியா, எல்லாம் அக்கு வேற ஆணி வேற அலசியாச்சு. இந்த 1988ல செக்ஷன் 3ல ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, ஒரு கணவன் வந்து தன் மனைவி பேர்லையும் கல்யாணமாகாத பொண்ணு பேர்லையும் சொத்து வாங்கலாம். அவ்வாறு சொத்து வாங்கியிருந்தால் இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது. பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது. இதுக்கு முன்னாடி இந்த 2016 ஆக்டுக்கு முன்னாடி அப்படி வாங்கியிருந்து நாளைக்கு அவன் வந்து நான் என் பொண்டாட்டி பேர்ல சொத்து வாங்கினேன், நாளைக்கு பொண்டாட்டிக்கு அவனுக்கு பிரச்சனை, இந்த சொத்து பணம் கொடுத்தது பூரா நான் தான், எனக்கு கொடுங்க, ஏன்னா பினாமி டிரான்சாக்ஷன் எனக்கு அப்ளை ஆகாதுன்னு அவன் சொல்றான். ஆனா அதுலயே ஒரு கண்டிஷன் போடுறான். தி ஹஸ்பண்ட் மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் that the sale, that the transaction, that the purchase is not for the welfare of the wife or unmarried daughter. என்னுடைய மனைவியினுடைய நலனுக்காகவும் என்னுடைய கல்யாணமாகாத பெண்ணோட நலனுக்காகவும் இந்த சொத்து வாங்கப்பட்டது அல்ல அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்காங்க. நார்மல் பிரிசம்ப்ஷன் என்ன? once property is purchased by the husband in the name of wife or in the name of unmarried daughter na deemed to be purchased for the welfare of the wife or unmarried daughter as the case may be. அது மாதிரி இல்ல அப்படின்னா இவன் தான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணினா தான் பினாமி டிரான்சாக்ஷன் அப்ளை ஆகாது. he will be declared as the original owner. இது முன்னாடி செக்ஷன் 3. But now that section is repealed. Now that section is repealed. Now that section is repealed. இப்ப அதுக்கு முன்னாடி 9 செக்ஷன் தான் இருந்துச்சு பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல. இப்ப வந்து 72 செக்ஷன் கொண்டாண்டாங்க அமெண்ட்மெண்ட்ல. எஸ், இதுல நம்ம வந்து 1 by 1 போவோம். ஏன்னா இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சிபிசில டிஃபைன் டிகிரி, டிஃபைன் ஆர்டர் என்ன அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. எந்தெந்த சட்டம் ரொம்ப படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அதுல தான் கேள்வி கேட்பான். அதனாலதான் ஐ choose this act. பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? செக்ஷன் 28 பினாமி. பினாமி ப்ராப்பர்ட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் செக்ஷன் 28 பினாமி ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எ பினாமி டிரான்சாக்ஷன் அண்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சச் ப்ராப்பர்ட்டி. இந்த அதுக்கு முதல் இந்த 2016 ஆக்ட் எதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டாந்ததுன்னு முதல் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 1980 ஆக்ட் படியில நீ வந்து பினாமியா மத்த மேல சொத்து வாங்கக்கூடாதுன்னு மட்டும்தான் சட்டம் தடை செய்யுது. அப்ப யாரு பினாமியா வாங்கணும்னா அவன் சொத்துக்கு அவன் ஓனர், அவன் யாருக்கு வேணாலும் வித்துக்கலாம். இந்த கம்பெனிஸ், ஃபர்ம்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, பினாமியா சொத்து வாங்கியிருப்பான், நிறைய போட்டிருப்போம், போட்டு இந்த கம்பெனி வந்து திவால் ஆக்கிடுவான். அவன் அப்புறம் அந்த அந்த பினாமியா வாங்கினவன் வந்து இவன் சொத்தை வாங்கி இவன் நல்லா இது பண்ணுவான். இதெல்லாம் ஒரு செக்ஸ் வைக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தாங்க. என்னடா பண்ணலாம் பார்த்தான்.
பினாமியா நீ வாங்குறியா, வாங்கிக்க. யாரு பினாமியா இருக்கானோ அவனை போய் பிடிக்கிறான். இப்ப நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறேன், மேனேஜிங் டைரக்டர், எனக்கு வந்து 10 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றேன். நான் இங்க பர்ச்சேஸ் ப்ராப்பர்ட்டி 5 கோடிக்கு என் டிரைவர் பேர்ல வாங்குறேன். ஒண்ணுமே பண்ண மாட்டேன். டிரைவர்கிட்ட போய் அப்ப அந்த சொத்தை நீ வாங்குனியா, ரைட், உன் பேர்ல இருக்கு, இது சோர்ஸ் ஆஃப் இன்கம் உனக்கு என்ன, அவனை போட்டு குடைவான். சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவன் கொடுக்க முடியலன்னு வச்சுக்காங்க, தட் ஆல் தி பினாமி ப்ராப்பர்ட்டி வில் பி கான்ஃபிஸ்கேட்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சொத்தை பிடிங்கிருவான். இதுக்கு முன்னாடி பினாமியா இருக்கிற சொத்தை அனுபவிக்கலாம், யாருக்கு வேணா விற்கலாம், அவன் வித்து கூட ஒரிஜினல் உனக்கு பணம் கொடுப்பான். இப்ப அந்த கதை நடக்காது. பினாமி பேர்ல சொத்து இருந்ததுன்னா அவன் பினாமிதார் வந்து இந்த சொத்தை வாங்குறதுக்கு அவனுக்கு இன்கம் இருக்கு, இன்கம் டேக்ஸ் காமிக்கணும், எல்லாம் காமிக்கணும், பிடிச்சிருவான். பினாமியா வாங்கினவனுக்கும் ஜெயிலு, பினாமிதாருக்கும் ஜெயிலு, பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, பீனல் ப்ரொவிஷன் ஆக்கியாச்சு. சொத்தையே கான்ஃபிகரேட் பண்ணி கவர்மெண்ட் எடுத்துக்கும். அப்ப யாராச்சும் பினாமியா வாங்குவாங்க சொத்தை? உங்களுக்கு அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க யாராச்சும் பினாமியா வாங்கியிருந்தா நீங்க போய் இன்கம் டாக்ஸ்ல டெப்டி கமிஷனர்ட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி ரிவார்டட். ஸோ இது மாதிரியான ஒரு இதை வச்சு இந்தியன் எக்கனாமியை டெவலப் பண்ணணும். இந்த பினாமியை வந்து அடியோட ஒழிக்கணும். என்ன, யாரும் பினாமியா வாங்கக்கூடாது, முறைப்படி சொத்து வருமான வரி கட்டணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துல தான் திஸ் ஆக்ட் வாஸ் அமெண்டட் by introducing so many sections. இதுதான் இந்த ஆக்டினுடைய ஆப்ஜெக்ட். அப்ப பினாமி ப்ராப்பர்ட்டினா என்ன? நம்ம ஆளுக்கு தான் புத்திசாலியாச்சே. பினாமி ப்ராப்பர்ட்டினா பினாமி ப்ராப்பர்ட்டியா இருந்தா தானே நீ பினாமி ப்ராப்பர்ட்டிங்கிற. நான் பினாமியா வாங்கிட்டேன், வாங்கி சொத்தை வித்து கையில கேஷ் வச்சிருக்கேன், அதுவும் பினாமியா? இப்ப பினாமி ப்ராப்பர்ட்டினா என்ன டெஃபினேஷன்? சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி பினாமி டிரான்சாக்ஷன் ஆர் தி சேல் ப்ரொசீட்ஸ். ரெண்டுமே சேர்ந்து பினாமி தான், ரெண்டுமே சேர்ந்து தான் பினாமி ப்ராப்பர்ட்டி. செக்ஷன் 2(8). அடுத்தது செக்ஷன் 2(9). பினாமி டிரான்சாக்ஷன். பினாமி டிரான்சாக்ஷன்னா என்ன? பினாமி டிரான்சாக்ஷன்னா செக்ஷன் 2(9), where a property is transferred or held by one person, consideration paid by another person for the immediate or future benefit of the beneficial owner. இதான் பினாமி டிரான்சாக்ஷன். சொத்தை பணம் கொடுக்குறவன் ஒருத்தன், ஆனா கிரயம் வாங்குறது ஒருத்தன். அப்ப அந்த பினாமிதார் வந்து பணம் கொடுத்தனுடைய இமீடியட்டோ ஆர் ஃபியூச்சர் பெனிஃபிட்டுக்காகவோ அந்த சொத்தை தான் பேர்ல வாங்கியிருந்தான்னா அதுக்கு பேரு பினாமி டிரான்சாக்ஷன். இந்த பினாமி டிரான்சாக்ஷன் என்ன பண்றாங்க, சில எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. எதெல்லாம் பினாமி டிரான்சாக்ஷனா வராது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? செக்ஷன் 3ல சேல் இன் தி நேம் ஆஃப் வைஃப், unmarried daughter by the husband is not a binami. இப்ப அந்த ஆக்ட் எடுத்தாச்சு. இப்ப புது ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கர்த்தா இருக்கிறார். கர்த்தா வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கர்த்தா, ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்பர் இது இருக்குது, இன்கம் இருக்கு. அந்த இன்கம் இருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டியை கர்த்தா தான் பேர்ல வாங்கினாலும் ஃபார் ஹிஸ் பெனிஃபிட் ஆர் பர்ச்சேஸ் இன் தி நேம் ஆஃப் அதர் மெம்பர் ஆஃப் தி ஜாயிண்ட் ஃபேமிலி வாங்கினாலும் பணம் எங்க இருந்து கொடுத்துருக்கணும்? From the fund of the HUF, from the fund of the Hindu undivided family. அதுல இருந்து from the nucleus of the Hindu joint family இருந்து if any property is purchased by the Karta in his name or in the name of any member of the joint family, na there is no binary transaction. அவங்க வந்து வாங்கலாம், there is no prohibition. அதே மாதிரி person standing in fiduciary capacity for the benefit of another person. யாரு? ஒரு ட்ரஸ்டி இருக்கிறாரு. அந்த ட்ரஸ்டி வந்து அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வர பணத்தை வச்சு இன்னொரு ட்ரஸ்டி பேர்ல சொத்து வாங்குறாரு. தட் இஸ் நாட் ப்ரோஹிபிட்டட். அதே மாதிரி ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து வரக்கூடிய பணத்துல இருந்து இன்னொரு பார்ட்னர் பேர்ல ஒரு சொத்து வாங்குறாரு. தட் இஸ் ஆல்சோ பெர்மிட்டட்.
டைரக்டர் ஆஃப் ஏ கம்பெனி பணத்துல இருந்து கம்பெனி டைரக்டர் வேற டைரக்டர் பேர்ல சொத்து வாங்குறாரு, தட் இஸ் ஆல்சோ பெர்மிட்டட். அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் ப்ராப்பர்ட்டி இன் தி நேம் ஆஃப் ஸ்பௌஸ். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் பேர்ல சொத்து வாங்கலாம், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேர்ல சொத்து வாங்கலாம். ப்ரொவைடட் அந்த பணம் எப்படி வரணும்? ஃப்ரம் தி நோன் சோர்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல் நோன் சோர்ஸ்னா என்ன? இப்ப நான் வந்து ஒரு கலெக்டரா இருக்கேன், கலெக்டருக்கு மாசம் சம்பளம் 2 லட்சம் ரூபாய். இந்த 2 லட்சம் வரக்கூடிய பணத்தை கொஞ்சமா சேமிச்சு நான் ஒய்ஃப் பேர்ல வாங்கலாம். நான் வேற வழியில வந்த சம்பளத்தை வச்சு நான் வாங்கினேன்னா அது பினாமி. ஃப்ரம் மை இண்டிவிஜுவல்ஸ் நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்து ஹஸ்பண்ட் கேன் பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி இன் த நேம் ஆஃப் ஒய்ஃப், ஒய்ஃப் கேன் பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி இன் தி நேம் ஆஃப் ஹஸ்பண்ட். வாங்கலாம். வாங்கினா அது பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது அதுக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட், பிரதர், சிஸ்டர், அவங்க மத்த பிரதர் பேர்லயோ மத்த சிஸ்டர் பேர்லயோ சொத்து வாங்கலாம். அப்ப வந்து அதுக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா ஜாயிண்ட் ஓனரா இருக்கணும். இப்ப நான் அமெரிக்கால இருக்கேன், என் தம்பி வந்து இந்தியால இருக்கான். நான் வந்து ஒரு 10 ஏக்கர் வாங்குறேன். 10 ஏக்கருக்கு வந்து 1 கோடி ரூபாய். இந்த 1 கோடி ரூபாய் பணமும் நான் தான் கொடுக்குறேன். ஆனா ப்ராப்பர்ட்டி வாங்கும் பொழுது என் பேர்லயும் தம்பி பேர்லயும் நான் வாங்குறேன். ஆனா தம்பியை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் யாரு? நான் தான் கொடுக்குறேன். தம்பி வந்து இதுபடி பார்த்தா பினாமிதார் தான். ஆனா இந்த இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து என்ன சொல்றாங்க? பிரதர் ஆர் சிஸ்டர் கேன் பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி இன் த நேம் ஆஃப் அனதர் பிரதர் ஆர் சிஸ்டர் ப்ரொவைடட் த டாக்குமெண்ட் மஸ்ட் பி இன் தி நேம் ஆஃப் தி ஜாயிண்ட் ஓனரா இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஆனா என்ன முக்கியம்? பர்ச்சேஸ் மணி ஃப்ரம் தி நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதுதான் ரொம்ப முக்கியம். From the known source of income, very 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 important. நீ salaried person உன் சேலரில இருந்து நீ வாங்கி இருக்கணும். நீ வந்து ப்ரொஃபஷனலா ப்ரொஃபஷனல் இருந்து நீ வாங்கி இருந்திருக்கணும். அதை இல்லாம பிளாக்ல நீ வாங்கி இருந்தனா இந்த ஆக்ட் will apply. அடுத்தது சில பேர் என்ன பண்ணுவா, நிறைய நடக்கும், கம்பெனில நடக்கும். ஒரு எக்ஸ் கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனி 10 வருஷமா ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணிருக்க மாட்டான், நஷ்டத்துல காமிச்சிருப்பான். ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டே இல்ல, ஏதோ பேருக்கு இந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு அந்த கம்பெனியை வந்து ஃபைண்ட் அப் பண்ணாம அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகும், அந்த கம்பெனில எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருப்பான் 10 கோடிக்கு. 10 கோடிக்கு ஷேர்ஸ் வாங்கியிருப்பான். அந்த கம்பெனி வந்து யாரு பணம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ரைட், யாரோ நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டான் தெரியல, அந்த பினாமிதாருக்கு எவன் பணம் வந்து நம்ம பேர்ல வாங்கினானே தெரியல அப்படின்னு சொன்னாலும் தட் ப்ராப்பர்ட்டி வில் பி கான்ஃபிஸ்கேட்டட். உனக்கு பணம் எவன் கொடுத்து உன் மேல கிரயம் வாங்கினது உனக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாம இருந்தாலும் சரி, whether the binamidar is aware or denies the knowledge இருந்தாலும் சரி, that property is a binary property will be confiscated. And B, அதே மாதிரி ஃபிக்ஸியஸ் நேம்ல நம்ம வாங்கியிருப்போம். நான் பெரிய ஒரு பணக்காரன் வச்சுக்குவோம், நான் வந்து கருப்பு மணி என்கிட்ட பிளாக் மணி இருக்கு, நான் வந்து டிரைவர் மேல நம்பிக்கை இல்லை, வேலைக்காரி மேல நம்பிக்கை இல்லை, சமயக்காரி மேல நம்பிக்கை இல்லை, பெத்த புள்ள மேல நம்பிக்கை இல்லை, ஏமாத்திருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஃபேக்கா ஒரு முத்துசாமி, என்ன அப்பா பேர் ராமசாமி, தென்காசியில வசிக்கிறான், அங்க வசிக்கிறான், இங்க ஒரு அட்ரஸ் போட்டு சொத்தை நான் வாங்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஃபிக்ஸியஸா. அந்த மாதிரி ஆளே யாரும் இல்லை. இன்கம் டேக்ஸ் தெரிஞ்சுன்னா அந்த ஆள் யாரு என்னன்னு ஃபிக்ஸியஸ் நேம்ல வாங்கியிருந்தா that property is a binary property that will be confiscated. நான் என் பினாமி பேர்ல என் பேர்ல சொத்து இருக்கு, ஆனா யாரு பணம் கொடுத்தா யாரு வாங்கினா எனக்கு தெரியாது, that is also binary property that will be confiscated.
சரி, பணம் யாரு என் பேர்ல கொடுத்தா வாங்கினாங்கிறது ட்ரேஸேலே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் that property will be confiscated. இது வந்து எப்ப வந்துச்சு அப்படின்னா, இந்த டிமானிட்டைசேஷன் வந்துச்சு பாத்தீங்களா, அப்ப இந்தியன் கவர்மெண்ட் இதை இன்வோக் பண்ணி நியர்லி அபவுட் 36,000 crores of property was confiscated by the income tax department as per this act. தமிழ்நாடு இருக்க பெரிய பணக்காரங்க என்ன நொடிச்சு போன கம்பெனி பேர்ல திடீர்னு ஆலா பே சடன் அந்த கம்பெனி நல்லா பிளஸிங்கா ஓடுன்னு நினைச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பணம் எல்லாம் பண்ணாங்க. அந்த கம்பெனி எல்லாம் பிடிச்சாச்சு. உனக்கு ஏது சோர்ஸ் எப்படி வாங்கணும்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல முடியல. So all the properties are confiscated. அப்ப beneficial owner அப்படின்னு யாருன்னா, in whose benefit the property was purchased or property was held by the benamidar. அவன் ஐடென்டி தெரிஞ்சாலும் சரி தெரியாம இருந்தாலும் சரி அவன் தான் beneficial owner. 8:10 ஆயிடுச்சு. We will continue tomorrow. It's a very big act. நிறைய சொல்லணும். Now we will go for Adilakshmi madam, Charmari, Adilakshmi madam, phone பண்ணுங்க. இப்ப இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல ஒரு 25 கேள்வி எழுதியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நாளைக்கு நான் கண்டினியூ பண்றேன். கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுல ஏபிசிடின்னு இருக்கும். நீங்க வந்து அதை வந்து டிக் பண்ணணும். நாளைக்கு டிக் பண்ணிட்டு வாங்க, புக்கை படிச்சுட்டு வாங்க. அண்ட் ஆன்சர் வந்து நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு போஸ்ட் பண்ண சொல்றேன். இது வரைக்கும் படிச்சது வரைக்கும் டிக் பண்ணுங்க. இல்ல நான் சொல்லி கொடுக்காததையும் நீங்க வீட்டுல உட்காந்து படிச்சு ஆன்சர் பண்ணா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு இன்னொரு 10 நிமிஷத்துல அந்த கொஸ்டின் வந்து 25 கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஆதிலட்சுமி மேடம் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. சாருமதி பேச. ஹலோ மேம், சார் கண்ட்ரோல் பண்ணாம கேக்குறாங்க. அந்த क्वेश्चंस போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, क्वेश्चंस ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. Hello sir. Madam, today's Yes sir. இன்னும் முடிக்கல இல்ல சார்? ஓகேங்க சார், क्वेश्चंस எடுக்கலாம். ஓகே ஓகேங்க சார், क्वेश्चंस எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் உங்களுக்கு क्वेश्चंस இருக்கோ as usual chatல போடுங்கப்பா. வேற யாராவது வேணா ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணலாம். There is one hand raise sir. புனிதவள்ளி. Yes yes. அன்மியூட் பண்ணுங்க புனிதவள்ளி. உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணி பேசுங்க சார். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மேடம். ஒரு டவுட் மேம், ஒரு டவுட் சார். அடாப்ஷன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை, இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு, அண்டர் கஸ்டடி ஆஃப் ஒய்ஃப். அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, குழந்தை வந்து அம்மாட்ட. யார் செகண்ட் மேரேஜ் பண்ண? ஹஸ்பண்டா வைஃபா? யார் செகண்ட் மேரேஜ்? வைஃப் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்களா? சரி, மேரேஜ் பண்ணிட்டாங்க, குழந்தை அவங்க கஸ்டடியில இருக்கு. இப்ப அவரு செகண்ட் மேரேஜ் பண்ணவர் வந்து குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த ஸ்டேஜ்ல அடாப்ட் பண்ண முடியுமா சார்? ஏன்னா அடாப்ஷன் எகைன் அடாப்ஷனா? அடாப்ஷன் அண்ட் அடாப்ஷனா? இப்ப என்னன்னா சார், செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்கல்ல சார், ஃபியூச்சர்ல அவங்களுக்கு குழந்தை வந்தா இதுக்கு வந்து பர்த் சர்டிபிகேட்டுகள் எல்லாம் வந்து ஃபாதரோட நேம் சேஞ்சா இருக்கும். அடுத்த குழந்தைக்கு அப்பாவோட முதல் ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டி வேணாம் அடாப்டட் சன் வேணாம்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாரா? இல்ல சார், இல்ல சார், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு டைவர்ஸ் ஆகும்போது கஸ்டடி வந்து அம்மா கிட்ட வந்துருது, கோர்ட் ஆர்டர். ஆமா, ஆனா இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணா அந்த ரெண்டாவது ஹஸ்பண்ட் இந்த குழந்தையை அடாப்ட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ரைட், ஆல் ரைட். என்னோட क्वेश्चन வந்து அந்த அடாப்டட் ஃபாதர் இருக்காருல்ல, அவர் டைவர்ஸ் போது இந்த அடாப்டட் சன்னோட கஸ்டடி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாரான்னு கேக்குறேன். விட்டு கொடுத்துட்டாரு சார்.
விட்டு கொடுத்துட்டாரு. ஆமா சார். அதாவது அவர் மெயின்டைன் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கார். ட்ரங்கர், ஏர்னிங் கெபாசிட்டி எல்லாம் கம்மியா இருக்கிறதுனால. இப்ப இவங்களுக்கு வேலிட் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் முறைப்படி கல்யாணம் ஆயிருக்கா இவங்களுக்கு? ஆமா சார், லீகல் மேரேஜ் தான் சார். லீகல் மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அடாப்ஷன் பண்ணணும்னா அடாப்டட் சன்னு அடாப்ஷன் யாரு கொடுக்க முடியும்? ஒரிஜினலா பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ். இப்போ அடாப்டட் சன் வந்து திரும்ப கொடுக்கணும். அந்த ஃபாதர் வந்து சார் அடாப்டட் சன் இல்ல சார், பயாலஜிக்கல் சன். ஒரு நிமிஷம் மேடம் நான் சொல்றேன் சார். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்காங்க, அவங்களுக்கு இஷ்யூ வந்து டைவர்ஸ் ஆகுது. ஆன் டைவர்ஸ் அவங்களுக்கு பிறந்த குழந்தையே தான். அந்த கஸ்டடி மட்டும் அம்மா வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆன் டிவோர்ஸ்ல கஸ்டடி வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு அபிஷியல் ரீமேரேஜ் ஆகுது இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம். அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைய செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து தன்னோட குழந்தையா அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கறத அவங்க கேள்வி. அடாப்ட் பண்ணிக்கலாம், provided the biological father has to give his consent. Yes, okay sir. biological father இருக்காருல்ல, divorced husband, அவர் வந்து he has to give his consent. consent கொடுத்தா தான் பண்ண முடியும். As usual adoption method தான் சார். ஆமா ஆமா. சார் இப்போ என்ன ஆகும்னா டைவர்ஸ் கேஸ்ல சில சமயம் வந்து கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்ட்ல வந்து அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் நீங்க கஸ்டடி வச்சுக்கலாம்னு போட்டுட்டு டோட்டல் கஸ்டடி வந்துரும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் பெட்டிஷன்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு MOU மாதிரி இன்னையில இருந்து கஸ்டடி இவங்களுக்குன்னு எழுதுறாங்க. சோ அதனால நாளைக்கு வந்து எங்க போய் நின்னாலும் வந்து இது வந்து லீகல் கஸ்டடி உங்ககிட்ட கொடுக்கல, உங்களுக்குள்ள ஒரு MOU தான் இருக்கிறது. அதனால இப்ப கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்ட்ல ஒருவேளை அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க, அந்த ஆர்டர்ல வந்து கஸ்டடி டோட்டலா இந்த அம்மாக்கு வந்தா அப்பா அவங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டாம் இல்லையா? ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் கிட்ட அப்பா கேட்க வேண்டாம்ல, கஸ்டடியே நான் இந்த குழந்தைய நான் என்னைக்குமே வரமாட்டேன், விசிட்டேஷன் வேண்டாம் அப்படி குடுக்குறாங்க சில கேஸ்ல. அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க அப்பா கிட்ட திருப்பியும் பயாலஜிக்கல் ஃபாதர் கிட்ட வந்து அப்பவும் கேட்கணுங்களா அடாப்ஷனுக்கு? அதாவது ஐ வில் டெல் யூ ஒன் திங். நீங்க வந்து இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டையும் கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து டிஃபரண்ட் இல்ல சார், ஹிந்து மேரேஜ் இல்ல, ஜெனரலாவே நான் எந்த ரிலிஜியனும் சொல்றேன். ரைட் ரைட் வெச்சுக்கலாம் எந்த ரிலிஜியனும் சொல்றேன். இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர்ல கன்ஃபியூஷன் இருக்கறனால தான் கேக்குறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ அந்த ஃாதர் வந்து என்ன பண்றாரு, அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல என் சன்னு வந்து நான் கஸ்டடி கேட்கல எனக்கு வேணாம்னு சொல்லி விட்டு கொடுத்துறாரு இல்லையா, நீயே பண்ண வைஃபை வச்சுக்கோன்னு சொல்லி. he is relinquishing his right to take custody of his minor son. அவ்வளவுதான் விட்டு கொடுக்குறாரே தவிர தன்னுடைய நேச்சுரல் கார்டியன்ஷிப் வந்து அவர் விட்டு கொடுக்கல. பையன் எப்படி இருந்தாலும் அவருடைய பையன் தான். அப்ப அந்த பையனை நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும்னா as a father am I not entitled to give my consent? என்ன நான் வந்து தேவை வந்து disowned my son, பையனே இல்லைன்னு சொல்லிட்டேன். கஸ்டடி நீ கேட்ட, சரி உங்ககிட்ட இருந்தா நல்லா வளரும், எனக்கு பணம் இல்ல வசதி இல்லை, அதுக்காக நான் கஸ்டடியை விட்டு கொடுத்துட்டேன். அதுதான் தவிர என் பையனே எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் விட்டு கொடுக்கல. என்னோட ரைட், லீகல் ரைட் நான் விட்டு கொடுக்கல. My right, that right is inherent in me, with me. That is natural guardian. So when you want to adopt my son without seeking my permission, you cannot take my son in adoption. எஸ் சார், நீங்க சொல்றது புரியுது. என்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினா நிறைய நேரங்கள்ல குழந்தை இப்படி கஸ்டடி கொடுத்துட்டு அப்பா திரும்பி பாக்குறது இல்ல, அவர் எங்க இருக்காருன்னு அப்புறம் நம்ம ட்ரேஸ் அவுட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் இது வந்து பிராக்டிகலா கேக்குறாங்க மேடம். நம்ம கோர்ட்ல பாக்குற விஷயத்த இது நிறைய கேஸ்ல என்ன ஆயிடுது, எய்தர் 13B அப்ளிகேஷனோ இல்ல கிறிஸ்டியன் மேரேஜ்லயோ எதிரியோ அப்படி பேசிக்கிறாங்க. இல்ல கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்ட்ல கூட ஒரு நோ அப்ஜெக்ஷன், இந்த கார்டியனா இவங்க இருக்கிறதுக்கு இந்த கஸ்டடி எல்லாத்துக்குமே நான் அப்ஜெக்ட் பண்ணல, எனக்கு விசிட்டேஷன் வேண்டாம் கொடுத்துடுறாங்க. அதுல அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து வராங்க, கோர்ட்டுக்கு வராங்க, நிறைய வந்து எங்க கிட்ட வராங்க. அதுதான் மேடம் கேக்குறாங்க, இது நடக்குது ஆல்மோஸ்ட் மாசத்துக்கு 2 பேர் வராங்க. அதுதான் கேக்குறாங்க பிராக்டிகலா. அப்ப நீங்க இந்த மாதிரி இந்த டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல என்ன பண்ணா, ஹஸ்பண்ட் கிட்ட இந்த குழந்தை கஸ்டடி கேட்க மாட்டேன், இந்த குழந்தைக்கு நான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன், நீயே வளர்த்துக்க, வேணும்னா நீ அடாப்ஷன் கொடுத்தாலும் நீயே பண்ணிக்க, நான் கேட்க மாட்டேன்னு எழுதி வாங்கிருக்கேன். அதான் சார் கார்டியன் சார். இல்ல அதனாலதான் என்ன பண்றோம்னா, இல்ல சார் ஆனா பிராக்டிகலா என்ன பண்றோம்னா, இப்ப ஹிந்து மேரேஜ்லயோ கிறிஸ்டியன் மேரேஜ்லயோ மியூச்சுவல்ல பண்ணாம சைமல்டேனியஸா கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்ட்ல ஒரு கேஸ் வச்சு அதுல வந்து அவர் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்து ஒரு MOU போட்டு அதுக்கப்புறம் பண்றோம்.
ஏன்னா அது நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வருது சார். இப்போ இன்னைக்கு டேட்ல சிங்கிள் பேரண்டேஜ் அதிகமாயிட்டாங்க. அதனாலதான் இந்த ஷேர்டு கஸ்டடியை கொண்டு வரணும், லா மாறணும்னு. they don't even see the children. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, but as parents they don't see together. இல்ல அதாவது guardian and wax actல வந்து the power of the court வந்து is very very limited. who can be appointed as the guardian அவ்வளவுதானே தவிர guardian and wax actல district judge has no power that this child can be given in adoption பண்ணவே முடியாது. அடாப்ஷனுக்கு தனி ஆக்ட், இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அது தனி இருக்கு. இல்ல அடாப்ஷன் பண்ண முடியாது, கிறிஸ்டியனுக்கு அடாப்ஷன் பண்ண முடியாது சார். இந்த கோர்ட் வந்து பண்ண guardian and wax actல பண்ணவே முடியாது. அடாப்ஷன் நடக்காது. தப்பு. அவங்க எல்லாத்தையும் டிஸ்ஓன் இல்ல நீ அடாப்ஷன் பண்ணலாம்னு எழுதி கொடுத்தா கூட இல்ல பண்ணனா அது மாதிரி வந்து கோர்ட் உத்தரவு போட்டாவே டிஸ்ஓன் பண்ணிட்டு you can take my child in adoption you can give பண்ணனாலும் அப்படியே கோர்ட் உத்தரவு போட்டாலும் based on compromise petition that order is wrong. இல்ல சார் அடாப்ஷன் கொடுக்கலாம்னு எழுத மாட்டாங்க, அடாப்ஷன் கொடுக்கறாங்கன்னு எழுத மாட்டாங்க. என்ன எழுதுறாங்கன்னா இந்த குழந்தையோட கஸ்டடியோ விசிட்டிங் ரைட்டோ இந்த குழந்தை மேல இருக்க எந்த இதோ எனக்கு வேண்டாம், இட்ஸ் டோட்டலி அவ்வளவுதான் எழுதி கொடுக்கறாங்க. ரைட், அவ்வளவுதான் எழுதி கொடுக்கறாங்க சார். அதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, இந்த சிங்கிள் மதர் அந்த குழந்தை நீங்க வந்து எப்படி சிங்கிள் மதர் cannot give adoption பண்ண முடியாது. அங்கதான் சார் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியா நிறைய women are facing. அத சொல்றாங்க மேம், and we are facing. ஆனா பண்ண முடியாது, நாங்க ஒண்ணும் பண்றது இல்ல. பட் சார் இதுல வந்து இந்த guardian and watch இப்ப வந்து கஸ்டடி அத ஏதாவது இப்ப கம்பேர் பண்ண முடியுமா? ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல அடாப்ஷன் கஸ்டடி அத இத கம்பேர் பண்ற மாதிரி ஒரு அங்க வந்து அடாப்ஷன் ஒன்னு I will do some homework. I find out a solution. Okay sir, thank you sir. இது அடுத்தது next question. சாட்ல இருக்கா பாருமா ஹரிதா? chat box இருக்கு சாட்ல எடுத்துக்கோங்க சார். What about grandparents right under Watch and Guardian Act and also under Minor Act? அதான் நான் சொன்னேனேமா, இப்ப வந்து அப்பா இருக்கிறாரு, என்ன அம்மா இறந்து போயிட்டாங்க, தாத்தா பாட்டி வந்து குழந்தையோட வந்து கஸ்டடி கேட்கறாங்க. அப்பா என்ன சொல்ல, நான் தான் நேச்சுரல் கார்டியன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லணும், இல்ல குழந்தை வந்து என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா they must establish that the father is unfit to be a guardian of the minor அப்படின்னு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பண்ணுனா தான் they will be appointed as the guardian. ஏன்னா சிம்பிளி பிகாஸ் நான் வந்து கிராண்ட் ஃபாதர் பையனை வந்து நல்லா நான் ரொம்ப வாஞ்சியோட பாத்துக்குவேன், நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. யூ மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் that parent, that father வந்து abdicating his moral liability, he has not taken care of the minor child அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணனா தான் custody will be given to you and grandfather will be appointed as a guardian. அடுத்தது சுதாகர், please recommend a book for practicing advocate in Hindu minority guardianship act, Indian succession act, Hindu succession act. ரைட், எல்லாத்துக்கும் ஒரே புக்கு கிடையாது, தனித்தனி புக்கு. ஈஸ்டர்ன் லா பப்ளிகேஷன் புக் இருக்கும், அது வாங்கிக்காங்க. இல்ல அப்படின்னா கார்டியன் அண்ட் வாட்ச் ஆக்டுக்கு நம்ம புக் எடுமா, பிபிசி புக் வாங்கிக்காங்க. ஐ எம் ரெக்கமெண்டிங் தட் புக். Povanan, sir, aged grandparents are claiming guardianship of their grandchildren. In which of their age, any other can be appointed as guardian along with their grandparents. கார்டியன்னா ஒன்னு வந்து பூவண்ணன் உங்களுக்கு தான், அது ஒன்னு மைனருக்கு கார்டியன். ஹரிதா கார்டியன் வாட்ஸ்அப் புக் இருக்குல்ல, நம்ம எடுத்துட்டு ஆத்தர் பாரு. மைனருக்கு கார்டியனா இருக்கலாம், மைனரோட ப்ராப்பர்ட்டிக்கு கார்டியனா இருக்கலாம். இப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, இப்ப அம்மா அப்பா இல்ல, கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து கார்டியனா அப்பாயிண்ட் பண்ணலாம். எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், என்னால வயசாயிடுச்சு முடியலன்னு they have to discharge themselves from guardianship போட்டுட்டு அவங்களுடைய பசங்க, அதாவது பையனோட மாமா அத்தை யாராச்சும் இருந்தாங்கன்னா, சித்தி அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கார்டியனா அப்பாயிண்ட் பண்ண சொல்லி கேட்கணும். ஒரே சமயத்துல கிராண்ட் பேரண்ட்ஸும் மற்றவங்களும் கார்டியனா ஒரு மைனருக்கு இருக்க முடியாது. What is the difference between Hindu minority and guardianship act and guardian and watch act? என்னப்பா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேக்குற மாதிரி இருக்கேப்பா. Hindu minority and guardianship act வந்து it's applicable only to Hindus.
Guardian and Watch Act வந்து it is applicable to Hindu, Muslim, Christian. And Hindu Minority and Guardianship Act வந்து is in addition to the Guardian and Watch Act. என்ன not in derogation to the Guardian and Watch Act. கிளாஸ் சொன்னேனேப்பா. இந்த Hindu Guardian and Watch Actக்கு பிபி மித்ரா எம்என் தாஸ் ஈஸ்டர்ன் லா ஹவுஸ் புக் ஐ எம் ரெக்கமெண்டிங். அதுவும் வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா ராமசாமி ஐயங்கார் புக்கும் நீங்க வாங்கிக்கலாம். கேஆர் ராமசாமி ஐயங்கார் புக் ஆன் கமெண்ட்ரிஸ் ஆன் தி கார்டியன் அண்ட் வாட்ச் ஆக்ட், இல்லாட்டி பிபி மித்ரா ஆன் கார்டியன் அண்ட் வாட்ச் ஆக்ட் பை எம்என் தாஸ். ஈஸ்டர்ன் லா ஹவுஸ், ஈஸ்டர்ன் லா பப்ளிகேஷன் இல்ல சாருமதி மேடம், ஈஸ்டர்ன் லா ஹவுஸ் ELH. அப்ப வேற கன்ஃபார்ம் சாட் பாக்ஸ்ல இல்லையா? கேள்வி கேக்குறங்க கையை உயர்த்தலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. அறுபது பேர் பக்கம் இருக்கீங்க, யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையா? டவுட் இல்லாம கிளியரா இருக்கீங்களா? சாரோட டைம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். சார் இருக்காங்க, எனி டவுட் கேட்டுருங்க. சிவில் சைட்ல என்ன டவுட் கேட்டாலும் இப்ப சொல்லுவார் சார். ஏன் மேடம் என்னை மாட்டி விடுறீங்க? சார் கார்டியன் அண்ட் வாட்ச் ஆக்ட் இப்ப கிளாஸ் எடுத்திருக்கேன், அது கேட்டா கொஞ்சம் மெமரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சிவில எது கேட்டாலும் சொல்ல நான் எங்க போய் புக்க தேடுறது நானு. சார் ஏதோ கார்த்திகே என்ன போஸ்ட் பண்ணிருக்காரு, வெதர் முல்லா கோடிஃபைடு ஹிந்து லா, முல்லா கோடிஃபை எங்க இட் இஸ் அன்கோடிஃபைடு லா, அன்கோடிஃபைடு ஹிந்து லா தான் இட் இஸ் ஸ்டில் இன் எஃபெக்ட். இன் அடிஷன் டு தி ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அண்ட் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இஸ் ஸ்டில் இன் எஃபெக்ட். நெக்ஸ்ட் நம்ம வந்து மித்தாக்சரலா, தயபாகாலா, இது வந்து கோபாஸ்னரி, ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, என்ன ரைட் ஆஃப் அன்பான்சன், reopening of partition, இது எல்லாமே நம்ம வந்து we can seek reference only under the Hindu law by Mullah. Uh, 2016 recent Binami Amendment Act landmark judgment இருக்கான்னு அட்வொகேட் சீனிவாசன் கேட்டிருக்கிறாரு. அது நாளை சொல்லப்படும். இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, நாளைக்கு சொல்றேன். அப்புறம் next, I think there is no questions, sir. We can join tomorrow நினைக்கிறேன். பாருங்க. You must give them some time to think over. திடீர்னு क्वेश्चन கேளுங்க, என்ன கேட்பாங்க? சார் அவங்கள ஃபர்ஸ்டே நாங்க குரூப்ல எல்லாம் போட்டு क्वेश्चंस தயாரா வைக்க சொல்லியிருக்கோம். சாட் போடுங்கன்னு போட்டு சொல்லியிருக்கோம். வரும்போதே எழுதி இருப்பாங்க. இப்போ நீங்க ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கிறதுனால இருக்காது क्वेश्चंस. இல்ல அப்படி இல்ல, நீங்க வந்து நீங்க அட்வொகேட்டாவே நினைக்கிறீங்க. இந்த செஷன்ஸை பார்த்தா இங்க வந்து தே ஆர் வந்து திங்கிங் டெம்செல் ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன புக் படிச்சுட்டு வந்தாலும் வாத்தியார் கேஸ் நடத்தணும், இருந்து கேள்வியே கேட்க தெரியாது அவனுக்கு. அது மாதிரி இந்த ஸ்டூடெண்டாவே இருக்கிறாங்க. இல்ல சார், அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலா நிறைய வாட்ஸ்அப்ல क्वेश्चन வரும். நிறைய அப்புறம் நைட் எல்லாம் போனீங்கன்னா நான் தூங்குற வரைக்கும் क्वेश्चन வரும். கேள்வி ஓகே. யாரே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. இருங்க ஒரு இது. Sir, extension very clearly explained the acts for the students like me. பாத்தீங்களா, ஸ்டூடெண்ட் சொன்னா ஒரு பொண்ணு சொல்லிடுச்சு பூர்ணிமா. And are eagerly waiting for the next session, and thank you so much Adi madam for organizing the session. All credit goes to Adi. சார் எல்லாரும் நீங்க உங்களுக்காக தான் சார் கூட்டம். நாங்க சும்மா அதாவது பூக்களை தொடுக்கிற நாறு தான் நாங்கெல்லாம். நாங்க உங்களை எல்லாம் இணைக்கிறோம். ஒரு நல்ல ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறோம். இட்ஸ் ஆல் பூ நீங்க தான். நறுமணம் மிக்க பூக்கள்லாம் நீங்க ஃபேக்கல்டிஸ். நான் ஒரு சின்ன ஃபேக்கல்டி அதுல. ஓகேங்க சார். நீங்க நிஜமாவே any more questions ma யாராச்சும் from advocate students? There is one question sir. ஏதோ ஒன்னு வந்து பாருங்க. Yes, Trivangadam. LLM respected sir. What I have understood is that if the source of purchase is tax suffered money, Binami taxation will not apply. Thanks for your lucid explanation. Thanks to madam. Right, thank you. Sir, Trivangadam sir, explain again. Trivangadam sir is an advocate from Coimbatore sir. He is a senior advocate himself.
ஓ வெரி குட் வெரி குட். திருவேங்கடம் சார் அன்மியூட் பண்ணுங்க. திருவேங்கடம் சார். எஸ் மேடம். அன்மியூட் பேசுங்க சார். மேடம் சார் சொல்லுங்க சார். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டு சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். Thank you very much, sir. Actually, I got some apologies for madam. I am not a senior advocate. My life is a very checkered life. I joined in the year 2013. Sir, on seeing your poster, that you are still you are young, sir. What you said is correct. You are not a senior advocate, still you are young. Thank you, Sir. sir. Thank you. Because I have killed the old man in me. In fact, I would like to tell at this juncture that my Periyappa was Justice K.S. Bhaktavachalam. Oh, very good, sir. Very good, sir. Very good. His Sir, mother and my father's mother are sisters, blood sisters. So, Sir, I avanga used paatha to enakku quote oru so many interest. K.S. Bhaktavachalam judgment, sir. Judgment நான் நிறைய கோர்ட்ல சொல்லிருக்கேன் சார். Thank you, very sir. Thank you so much. Thanks. Very சார் kind உங்க of you, sir. உங்களோட what is ரத்தத்திலேயே your- இருக்கு. Sir, Very what kind is of your opinion? Sir, what is your opinion about this session and particularly my lecture, sir? ரொம்ப frank-ஆ சொல்லவா சார்? சொல்லுங்க சார். We are blessed. Just one word. இன்னைக்கு நீங்க even if you take the class throughout the night, we are ready to sit here. சார் நீ சார் ப்ளீஸ் வந்து இப்ப இந்த ஒரு டிஸ்டிங்ஷன் சொன்னேன் இல்லையா, whether the benami transaction is retrospective or retroactive, அது நமக்கு வந்து அட்வொகேட்டுக்கு நம்மளும் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். நம்ம எவ்வளவு தூரம் படிச்சாலும் நம்ம சஃபரா இருக்கிறோம். நீங்க என்னோட பாயிண்ட் ஒத்துக்கிறீங்களா சார்? நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கிறேன். இது ரெட்ராஸ்பெக்டிவா கிட்ட ஆக்சுவலா ரெட்ராஸ்பெக்டிவ் சொல்லல. ஸோ ஆஃப்டர் சீயிங் தட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சுஸ் போய் பார்க்கும்போது ஒன்ஸ் டீமிங் ஸ்டாச்சு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா தட் ஸ்டாச்சு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னு then only I came to know. Sir, can I tell one thing, sir? Yes sir. Yes sir. அதாவது உங்களுடைய செஷன்ல வந்து while you started this Benami transactions, first you started with the definition of Benami transaction. What is an ostensible owner? Who is a beneficial purchaser? இந்த மாதிரி கிளாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் சொல்லி இது எந்த ஸ்டாட்யூட்ல வரும் இந்த பினாமி டிரான்சாக்ஷன் சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க சொல்லும் போது புரியறதும் இட் இஸ் so easy for us to grasp the subject. Though we don't practice in this particular field, but still after hearing your session, we have developed an interest to practice in this field also. Thank you, sir. Very good, sir. Thank you, sir. Thank you. Sir, are you practicing criminal side, sir? No, sir. That is illa, sir. Okay. I'm too soft a person, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. நம்ம chatல யாரோ கேட்டிருக்காங்க மேடம் பாருங்க. Just open the chat box. Yes. பேரன்பன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஃபிடியூசரி கெப்பாசிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அந்த பர்ச்சேசர் இறந்து போயிட்டா அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. திஸ் இஸ் வெரி குட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது வரைக்கும் வந்து நம்ம இந்த பெனாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல இதை வந்து ரைஸ் பண்ணல. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன், அப்பதான் உங்களுக்கு யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அப்பா வந்து என்ன பண்றாரு, அம்மா பேர்ல சொத்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்பா வந்து அம்மா பேர்ல சொத்து வாங்குறாரு, பினாமியா வாங்குறாரு. பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது அப்பா. ப்ராப்பர்ட்டி வாஸ் பர்ச்சேஸ் இன் தி நேம் ஆஃப் மதர், ரைட்? இப்ப அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டா இப்ப ஹிந்துன்னு வச்சுக்கோங்க. அம்மா இறந்துட்டா அம்மாவோட சொத்து யாருக்கு போகணும்னா நம்ம வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல செக்ஷன் 15 பார்க்கணும். குழந்தைங்க இருந்தாங்கன்னா சில்ட்ரன், சன், டாட்டர் ஆர் ஹஸ்பண்ட் 3 பேருக்கு ஈக்குவலா போகும். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னா லீகல் ஏர் ஆஃப் தி ஹஸ்பண்ட் அப்படி போகும். அப்ப லீகல் ஏர் ஆஃப் த ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தா ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவங்களுக்கு எல்லாம் போகும். இல்ல நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன், நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் தி ஃபாதர்னா ஃபாதரோட ஃபேமிலி போகும். இப்ப ஹஸ்பண்ட் வந்து சொத்தை வாங்கி ஒய்ஃப் பேர்ல வச்சுட்டாரு. இப்ப லீகல் கான்சிக்வன்ஸ் சப்போஸ் என்ன ஆகும்னா, இப்ப இந்த அம்மா வந்து சொத்தை வாங்கியாச்சு. இந்த அம்மா வந்து தனக்கு 2 பொண்ணுங்க வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு மட்டும் சொத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்றாங்க. அப்ப இன்னொரு பொண்ணு இந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு எங்க அம்மாவுக்கு ரைட்டே கிடையாது,
ஏன்னா திஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் பர்ச்சேஸ்ட் பை மை ஃபாதர் இன் தி நேம் ஆஃப் மை மதர். அப்படிங்கும் பொழுது திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மை ஃபாதர். அப்ப மை ஃபாதர் டைட் இன்டெஸ்டேட். அப்ப மை ஃபாதர் டைட் இன்டெஸ்டேட் பொழுது இந்த சொத்து யாருக்கு வரும்? அவருடைய குழந்தைங்க 2 பொண்ணுங்களே எங்க 2 பேருக்கு தான் வரும். ஸோ எங்க அம்மா எழுதி வச்ச இந்த செட்டில்மெண்ட் செல்லாது அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இங்க என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னா செக்ஷன் 14(1) ஹிந்து சக்சஷன் ஆக்ட் will apply ஆகும். அப்ப ப்ராப்பர்ட்டி இன் தி நேம் ஆஃப் ஹிந்து ஃபீமேல்னா இட் பிகம்ஸ் ஹர் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. பட் ஆனா இப்ப இந்த ஆக்ட் வந்து இப்பதான் வந்திருக்குது. ஸோ பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல ஹஸ்பண்ட் கேன் பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி இன் தி நேம் ஆஃப் வைஃப். தப்பு இல்லை, பினாமியா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஆக்டையும் செக்ஷன் 14(1) ஹிந்து சக்சஷன் ஆக்டையும் கோட் பண்ணி ஏதேனும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரணும். ஃபியூச்சர்ல நியர் ஃபியூச்சர்ல வரலாம். பட் so far as my humble submission is என்ன செக்ஷன் 14(1) வந்து இருக்கு. இந்த இது பினாமி டிரான்சாக்ஷன் டிக்ளரேட்டரி ப்ரோஹிபிட்டரி எல்லாமே ஆல் ரைட். பட் ஒன்ஸ் த ப்ராப்பர்ட்டி இஸ் பர்ச்சேஸ்ட் இன் தி நேம் ஆஃப் ஒய்ஃப்னால it is her absolute property. Once it is her absolute property, she is entitled to deal with the property as she pleases. அப்படியாதான் ஜட்ஜ்மெண்ட் வருமே தவிர இது வந்து அப்பாவோட ப்ராப்பர்ட்டி அதனால பீயிங் த லீகல் கார் எனக்கும் வருங்கிறது அந்த ஸ்டாண்ட் வந்து இட் won't stand. கொஞ்சம் டூ டெக்னிக்கல்மா இந்த கொஸ்டின். சாரி பேரண்ட் பன், இட் இஸ் யுவர் கொஸ்டின் இஸ் வெரி குட் கொஸ்டின். டூ டெக்னிக்கல். let us see the anything. அதுல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர் டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் as defined under section 9A and 19A of the Income Tax Act. So assistant commissioner, deputy commissioner of income tax தான் வந்து இனிஷியேட்டிங் ஆபீசரா இந்த பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல அப்பாயின்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டி பர்சன்னா யாரு? the person who transfers, who enter into binami transaction. personங்கிற வேர்டு தான் வரும். பர்சன்னா யாரு அப்படின்னு சொன்னா செக்ஷன் 224ல shall include an individual, undivided family, company, partnership firm, association, body of individuals, whether incorporated or not, and every artificial judicial persons not falling under the above class. So person அப்படின்னு சொன்னாலே company may enter into a binami transaction. It is punishable. The property of the company can also be confiscated. அதே மாதிரி partnership firm, அதே மாதிரி Hindu undivided family, அதே மாதிரி association, whether incorporated or not. So the person includes all this. அதே மாதிரி section 226 ப்ராப்பர்ட்டினா என்ன? இந்த பினாமி ப்ரோஹிபிஷன் ஆக்ட்ல சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டினா என்ன? ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் அசெட்ஸ் ஆஃப் எனி கைண்ட், வெதர் மூவபிள் ஆர் இம்மூவபிள், tangible or intangible, corporeal or incorporeal, and includes any right or interest or legal documents, instruments evidencing title to interest in the property, and whether is capable of conversion into some other form, and also includes the proceeds from the property. இப்போ நான் பினாமி ப்ராப்பர்ட்டி, இப்போ ஒருத்தர் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து பணக்காரரு என் பேர்ல பினாமியா வாங்கிட்டாரு. இந்த ப்ராப்பர்ட்டி பினாமி, இதுதானே நீ பினாமி ப்ராப்பர்ட்டிங்கிற. இந்த சொத்தை நான் வித்துட்டு நான் பணத்தை வச்சிருந்தா அந்த சேல் ப்ரொசீட்ஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as a ப்ராப்பர்ட்டி. அந்த கரைய பணம் இருக்கு இல்லையா, that is also considered as a property. That is also liable to be confiscated. So this is definition of section 226. அடுத்த இம்பார்ட்டன்ட் நம்ம செக்ஷன் 3.2 கொஞ்சம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் இன் வெரி வெரி ஈஸி யூஸ் இட் மேனர். செக்ஷன் 3.1 no person shall enter into any binami transaction. யாருமே பினாமி டிரான்சாக்ஷன் இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஆல் ரைட். 2 whoever enters into any binami transaction shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years or with fine or both. So 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், ஃபைன் கொடுக்கலாம், ரெண்டுமே கொடுக்கலாம். செக்ஷன் 3.2 வந்து inserted by the amended act 2016.
அப்ப யாரு பினாமி டிரான்சாக்ஷன் என்டர் பண்றாங்களோ they are also liable to be punished. Whoever, it includes both the binamidar and as well as the beneficial owner if their identity is known. 3 ல சொல்றாங்க, whoever enters into any binami transaction on and after the date of commencement of the binami transaction, Amendment Act 2016, shall, notwithstanding anything contained in subsection 2, be punishable in accordance to the provisions contained in chapter 7. ரெண்டும் பிளைனா பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் அர்த்தம் இருக்கும். இந்த பினாமி டிரான்சாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் யாருமே பினாமி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அவங்களுக்கு 3 வருஷம் தண்டனை இல்லாட்டி ஃபைன் ரெண்டுமே அப்படின்னு சொல்லி செக்ஷன் 3(2) சொல்லியாச்சு. அதையே திரும்ப போட்டு செக்ஷனை போட்டு 3(3) போட்டு they are punishable in accordance with the provisions contained in chapter 7 அப்படிங்கிறாங்க. என்ன வித்தியாசம்? பினாமி டிரான்சாக்ஷன் நீ பண்ணக்கூடாதுன்னா உன்னுடைய பொருளை வச்சு மத்தவன் பேர்ல நீ சொத்தை கிரைய வாங்கினா அது பினாமி டிரான்சாக்ஷன். ஆல்ரைட், அதே தான். ஆனா they will be punished under chapter 7 அப்படின்றாங்களே. சாப்டர் 7 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாப்டர் 7 offenses and prosecution. அதுல என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப முக்கியம், offenses and prosecution. Where any person enters into binami transaction in order to defeat the provisions of any law or to avoid payment of statutory dues or avoid payment to creditors, the beneficial owner, the binamidar, and any other person who abets or induces any person to enter into the binami transaction shall be guilty of the offense of binami transaction. முடிஞ்சு போச்சு. அப்ப 3(2) படி சாதாரணமா ஒரு பினாமி டிரான்சாக்ஷன் என்டர் ஆனா பனிஷபிள், பனிஷ்மெண்ட் 3 years, ஃபைன் வித் போத். இங்க சாப்டர் 7 படி யாரெல்லாம் நீங்க பனிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்கம் டாக்ஸ்ல நான் பணம் கட்டணும், ஒரு 10 கோடி ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லி நாளைக்கு எனக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உத்தரவு போட போறாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, 2 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. உடனே நான் என்ன பண்றேன், என் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நான் வித்துடுறேன். அப்ப in order to avoid the due to the income tax department என்ன பண்றேன், I have voluntarily sold the property. It is also a binami transaction. இப்ப நான் ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணும், கடன் கொடுத்தவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு ப்ரோனோட் எழுதி கொடுத்துருக்கேன், கேஸ் போடுறான். கேஸ் போட்டுட்டு இருக்கும்போது ஐயோ நம்ம சொத்து இருக்குது, நாளைக்கு ஒரு டிகிரி வாங்கி இந்த சொத்தை அட்டாச் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அந்த சொத்தை வந்து என்ன பண்றேன், பொண்டாட்டி பேருக்கு செட்டில்மெண்ட் பண்றேன், பையனுக்கு செட்டில்மெண்ட் பண்றேன், இல்ல இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு வைக்கிறேன். To cheat and defraud the creditors, if any transaction is made, that will also be considered as a binami transaction under chapter 7, 53. அப்ப நார்மலா பினாமி டிரான்சாக்ஷன் என்டர் பண்றவனுக்கு 3 year பனிஷ்மெண்ட். இங்க சாப்டர் 7 படி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கடனை செலுத்தாம இருக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்காக சொத்தை வித்தாலோ, இல்ல கடன்காரங்களுக்கு ஏமாத்தணும், அவங்களுக்கு சொத்து வசூல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாலோ, it will also be considered as binami transaction. Punishment is 1 year rigorous imprisonment and the same may extend to 7 years. Fine எவ்வளவு தெரியுமா, அந்த ப்ராப்பர்ட்டி என்ன விலைக்கு நீங்க வித்தீங்களோ அதுல 25%. இதுதான் டிஸ்டிங்ஷன். அப்ப செக்ஷன் 3(3), 3(2), 3(3) படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. என்னடா அது ஒரே வார்த்தை இருக்கு, என்ன கன்ஃபியூஸ் அப்படின்னா இதுதான். Extended up to 7 years. Rigorous imprisonment. அங்க வந்து ordinary imprisonment 1 year. இங்க rigorous imprisonment up to 7 years plus fine 25% of the value, market value of the property. Section 3 படிச்சாச்சு. Section 4 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். Section 4 ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. செக்ஷன் 4ல தான் நம்ம இந்த ராஜகோபால் ரெட்டி கேஸ் பார்த்தோம். என்ன, திஸ் ஆக்ட் இஸ் ரெட்ராஸ்பெக்டிவ். பெண்டிங் சூட்டு பினாமின்னு ப்ளீ எடுத்து சூட்டு போட்டிருந்தாலும் சரி, இல்ல பினாமிதார் கேஸ் ஃபைல் பண்ணி ரியல் ஓனர் வந்து டிஃபென்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, அந்த சூட்டை மட்டும் இது அஃபெக்ட் பண்ணாது.
மற்றபடி this act is retrospective in all ways. That is section 4. No claim can be made, no difference can be made claiming Binami. That is section 4. அடுத்தது section 5. Section 5 la, if it is the Binami property, section 5, any property which is subject matter of Binami transaction, அதான் சொல்லிட்டேனே, கார்போரியல் இன்கார்போரியல் அசையும் பொருள் அசையாத பொருள் இல்ல அந்த பொருளை வித்து வரக்கூடிய காசு ஷேரு என்ன எதா இருந்தாலும் சரி, any form that is liable to be confiscated by the central government. State government அதிகாரம் கிடையாது. Central government can confiscate. சாருமதி மேடம், சாருமதி, கனகராஜன் அட்வொகேட் வெயிட் பண்றாரு பாருங்க, அவரை வந்து அலோ பண்ணுங்க. இல்ல சார், அட்மிட் பண்ணியாச்சு சார். Right. So central government can confiscate the subject matter of Binami transaction, the properties involved in the Binami transaction. அது ரைட். அடுத்தது பினாமி இந்த ஆக்ட் வந்துச்சு, ஐயோ இந்த சொத்து இருந்தா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஃபிகேட் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு யாரு சொத்து என் பேர்ல வாங்கினா அவனை கூப்பிட்டு பெனிஃபிஷியல் ஓனர் கூப்பிட்டு இந்தாடா சொத்தை நீயே வச்சுக்கன்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தாலும் சரி, இல்ல அவன் சொல்ற ஆளுக்கு எழுதி கொடுத்தாலும் சரி, அவனுக்கு எழுதி கொடுக்கல சொல்ற ஆளுக்கு எழுதி கொடுக்கல, தேர்ட் பார்ட்டிக்கு வித்தாலும் சரி, all transfers are null and void. All transfers are null and void. Transfer பண்ணாலும் சரி, retransfer பண்ணாலும் சரி, all are null and void under section 6. Under section 6. அடுத்தது authorities. இதுல வந்து initiating authorities, approving authorities, adjudicating authorities and administrator 4 பேர் இருக்காங்க. இதுல adjudicating authority யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு சேர்பர்சன் 2 மெம்பர் இருக்கலாம். ஒரு சேர்பர்சன் 2 மெம்பர் இருக்கலாம். அந்த மெம்பர் எப்படி சேர்பர்சன் யாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ல கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஈக்குவலன்ட் ரேங்க் இருக்கணும். மெம்பர் வந்து இந்தியன் லீகல் சர்வீஸ்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி இல்லாட்ட ஈக்குவலான அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களுடைய டேர்ம் ஆஃப் ஆபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 years or 6 to 2 years, whichever is earlier. So adjudicating authority is under section 7. Composition of authority is under section 8. Qualification for appointment of chairperson and members is under section 9. Members of is under section 12. யாரெல்லாம் அத்தாரிட்டிஸ் அப்படின்னா, இனிஷியேட்டிங் ஆஃபீஸர், அப்ரூவிங் அத்தாரிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டர், அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 18. அவங்களுக்கு பவர்ஸ் யாரெல்லாம் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணாங்க செக்ஷன் 20ல இருக்கு. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் ப்ரீஷியஸ் டைம். அண்ட் another one, authorities have got power to impound the documents under section 22. அடுத்து செக்ஷன் 24 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Attachment, adjudication and confiscation. Attachment, adjudication and confiscation. இப்ப இந்த இனிஷியேட்டிங் ஆபீசர் இருக்கிறார் இல்லையா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர் டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ், அவர் என்ன பண்ணுவாரு, ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெட்டீரியல் அவருக்கு வந்து இது பினாமின்னு தெரிய வந்துன்னு வச்சுக்காங்களேன், ஆஃப்டர் ரெக்கார்டிங் தி ரீசன் இன் ரைட்டிங் he can issue சோகாஸ் நோட்டீஸ் டு தி பினாமிதார் and as well as to the beneficial owner. ரெண்டு பேத்துக்குமே கொடுத்துட்டு why the property should not be treated as binami property ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். யாராருக்கும், பினாமிதாருக்கும் கொடுக்கணும், பெனிஃபிஷியல் ஓனர் அதாவது as sensible owner and real owner ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு என்ன இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் பினாமி ப்ராப்பர்ட்டின்னு ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவரு வந்து இந்த சொத்தை வந்து இங்க விற்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அப்ரூவிங் அத்தாரிட்டியோட அப்ரூவல் வாங்கி he can pass an
ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் for a period of 90 days. அட்டாச்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் வித்தின் 90 days என்ன பண்ணலாம், அந்த ஏற்கனவே அட்ஜுடிகேட்டிங் அப்ரூவிங் அத்தாரிட்டியோட இது இருக்கு இல்லையா, அப்ரூவிங் அத்தாரிட்டியோட பெர்மிஷனோட தானே வந்து அட்டாச் பண்றாரு. அப்புறம் அப்ரூவிங் அத்தாரிட்டியோட பெர்மிஷன் வாங்கி அட்டாச் பண்றாரு. அதை வந்து டிசைட் பண்றது அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி இந்த டிசைட் பண்ற வரைக்கும் அந்த ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்ல அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா he can revoke the provisional attachment. இந்த அப்ரூவிங் அத்தாரிட்டி பெர்மிஷன் வாங்கி அட்டாச் பண்ணாம இருந்தது அப்படின்னு சொன்னா செக்ஷன் 27(4)B படி he can pass provisional attachment till the order is passed by the adjudicating authority. இல்ல அட்டாச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா the prior approval of the approving authority he can pass an order not to attach the property. இதுதான் வந்து அட்டாச்மெண்ட். அடுத்தது adjudication. Section 26. So the 24 file receipt வந்ததுக்கு அப்புறம் receipt of the reference under section initiating officer ரெஃபர் பண்றாரு இல்லையா, பண்ணினதுக்கு அப்புறம் adjudicating authority என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நோட்டீஸ் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க சொல்லி எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி you can pass an order. Adjudicating authority. Adjudicating authority யாருன்னு சொல்லி சொன்னாங்க. One chairperson, 2 members. Right. அடுத்தது இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி சுவாதீனை எடுத்தா அந்த ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயின்ட் பண்ணி அவர்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடலாம் அண்டர் செக்ஷன் 29. இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஆர்டருக்கு மேல அப்பலட் ட்ரிபியூனல் வந்து யார் இருக்கலாம்னா ஒரு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜு அப்பலட் ட்ரிபியூனல்ல சேர்பர்சனா போடுனா வித் தி ப்ரீவியஸ் ஆஃப்டர் கன்சல்டிங் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் பண்ணலாம். இல்ல ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு, ஆனா அவர் வந்து 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜா சர்வீஸ் பண்ணிருக்கணும். இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை சேர்பர்சன் ஆஃப் தி அப்பலட் ட்ரிபியூனல் பண்ணலாம். மெம்பரா 2 பேர் மெம்பர்ல ஒருத்தர் யார் எப்படி இருக்கு, ஒருத்தர் வந்து ஜுடிஷியல் மெம்பர், அவர் வந்து இந்தியன் லீகல் சர்வீஸ்ல அடிஷனல் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கணும், இல்லாட்டி அது ஈக்குவலண்டான ரேங்க்ல இருக்கணும். இன்னொருத்தர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர், அவர் வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்ல சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஈக்குவலண்டான ரேங்க் இருக்கணும். அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டில யாருன்னு பார்த்தாச்சு. இங்க அப்பலட் ட்ரிபியூனல்ல யார் இருக்கணும்னா சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜு இல்லாட்டி ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு ஆஃப்டர் சர்விங் ஃபார் எ பீரியட் ஆஃப் 5 years. 2 மெம்பர், அதுல ஒருத்தர் ஜுடிஷியல் மெம்பர், ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர். ஜுடிஷியல் மெம்பர் வந்து அடிஷனல் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெம்பர் வந்து சீஃப் கமிஷனர் ரேங்க்ல இருக்கணும், சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இந்த அப்பலட் ட்ரிபியூனல் எல்லாமே நம்ம சிபிசி அந்த சம்மன் இது பண்றது, விசாரிக்கிறது, போறது வந்து எல்லாமே அந்த பவர்ஸ் இருக்கு. அடுத்தது சிவில் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா அப்படின்னா there is no jurisdiction under section 45. சார் இப்ப ஹஸ்பண்ட் வந்து can purchase the property in the name of wife, brother can purchase the property in the name of his another brother or sister, வாங்கலாம்னு சொல்லியாச்சு. அவங்களுக்குள்ளார டிஸ்பியூட் ஆனதுன்னா என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு தான் போவாங்க. இந்த ஆக்ட்ல தான் வருது. ஆனா எந்த விஷயம் நீங்க வந்து கோர்ட்டுக்கு சிவில் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஹையரார்கி ஆஃப் ஃபோரம் செட்டப் பண்ணிருக்கிறாங்க இல்லையா,
இனிஷியேட்டிங் ஆபீசர், அப்ரூவிங் அத்தாரிட்டி, அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி அண்ட் அப்பலட் ட்ரிபியூனல். இந்த அதிகாரிகள் விசாரிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து சிவில் கோர்ட்ல நீங்க கேஸ் போட முடியாது. தட் இஸ் அண்டர் செக்ஷன் 40. That is under section 45. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி போட்ட ஆர்டருக்கு மேல அப்பலட் ட்ரிபியூனல்ல 45 நாளைக்குள்ளார நீங்க அப்பீல் போடணும். 45 நாளைக்கு மேல போடல, ரீசன்ஸ் ஏதாவது டிலே இருந்ததுன்னா செக்ஷன் 5 ஓட போட்டுக்கலாம். தட் இஸ் செக்ஷன் 46. அடுத்தது ஸ்பெஷல் கோர்ட். ஸ்பெஷல் கோர்ட் இது என்ன பீனல் ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அதை டிசைட் பண்ணோம்ல. அதுக்கு செஷன்ஸ் கோர்ட், செஷன்ஸ் ஜட்ஜ் தான் ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ண முடியும் அண்டர் செக்ஷன் 50. இது வந்து எல்லாமே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸ்பெஷல் கோர்ட் வந்து கேன் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் எனி அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் தி பினாமி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். எப்போ எடுக்க முடியும்னா complaint in writing made by authority or any officer of the central government or state government. அவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி the authorities under this act அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்தாதான் court will take the session, the special court, namely the session stage will take cognizance of the offense. அப்புறம் chapter 7 நான் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு. to avoid the payment of statutory dues and avoid payment of to creditors. இந்த இடத்துல ஒரு விஷயம் நாங்க சொல்ல I would like to tell you what is the doctrine of eminent domain. eminent domain னா என்ன? ஒரு நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் இருக்கிறார். அவரு இன்கம் டாக்ஸுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கட்டணும். ஜிஎஸ்டி 50 லட்சம் ரூபாய் கட்டணும். பேங்குக்கு 5 கோடி கட்டணும். பேங்க் யாரு? செக்யூர்டு கிரெடிட்டார். ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை கொடுத்து தான் பேங்க்ல லோன் வாங்குறோம், மார்கேஜ் பண்ணி தான். பேங்க் இஸ் தி செக்யூர்டு கிரெடிட்டார். அதை தவிர ப்ராமிசர் நோட்டு செக் கொடுத்து 4-5 பேர்கிட்ட ஆளுக்கு 50 லட்சம் வாங்கியிருக்கேன். இப்ப என்னுடைய கடன்காரெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், 2வது ஜிஎஸ்டி, 3வது பேங்க், 4வது பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். இப்ப எனக்கு இருக்கிற சொத்தை, மொத்த சொத்தை வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடின்னு வச்சுக்குவோம். கடன் 20 கோடிக்கு இருக்கு. இப்ப இந்த சொத்தை வந்து வித்தா இதுல வர சேல் ப்ரொசீட்ஸை யாருக்கு கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுத்துடலாமா? இங்க the principles of doctrine of eminent domain will apply. இப்ப இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் டியூ இருந்ததுன்னா it overrides other dues. Government has got first priority. என்ன? செக்யூர்டு கிரெடிட்டார் பேங்க் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு தான் 5 கோடி கடன் கொடுத்துருக்கிறான். ஆனா பேங்க் கடனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சொத்தை வித்து அந்த வர ஃபர்ஸ்ட் இதை வந்து யாருக்கு கொடுக்கணும்? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஆனா அந்த பர்டிகுலர் எனாக்ட்மெண்ட்ல தி டியூ டு தி கவர்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓவர் தி அதர் டியூஸ் அப்படின்னு இருக்கணும். அது மாதிரி இல்லாம இருந்து வச்சுக்காங்க, இந்த டாக்ட்ரின் ஆஃப் எமினன்ட் டொமைன் will not apply. Doctrine of eminent domain will not apply. So அதனால தான் in order to avoid the statutory dues, if any transfer is made by the person, then that transaction, whether it may be sale or settlement, gift, whatever it may be, it is a benami transaction. The property is liable to be confiscated and is also liable to be punished in accordance with the chapter 7 of the Benami Transaction Act. So அடுத்தது, no prosecution shall be instituted without the previous sanction of the board under section 55. Board means under section 13, Central Board of Direct Taxes. Central Board of Direct Taxes. So
ப்ராசிக்யூட் பண்ணுனா நீங்க போர்டோட ப்ரீவியஸ் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ண முடியுமே தவிர வித்தவுட் தி ப்ரீவியஸ் பர்மிஷன் ஃப்ரம் த போர்டு நோ ப்ராசிக்யூஷன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மேல நம்ம ப்ராசிக்யூட் பண்றதா இருந்தா 195 196 சிஆர்பிசி படி கவர்மெண்ட் நம்ம பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? அது மாதிரி இந்த பினாமி டிரான்சாக்ஷன்ல if you want to prosecute any person who enters into a binami transaction, you have to get previous permission from the board. அப்புறம் repeal of provisions of certain acts. இந்த Trust Actல section 81, 82, 94 are repealed. The 81, 82, 94 என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா இந்த person in fiduciary capacity active confidence. என்ன நான் வந்து இன்னொருத்தரோட சொத்து நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா I must keep the property as a trustee with an intention to give it to the original owner. And now அது வந்து completely repealed under the amended act of Benami Prohibition Act. அப்புறம் இந்த செக்ஷன் 24 சொன்னேன் இல்லையா, இனிஷியேட்டிங் ஆபீசர் சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாருன்னு சொன்னேன்ல, அந்த சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் if any transfer is made the same is null and void and liable to be confiscated. அடுத்தது இதுல முக்கியமா இன்னும் ஒண்ணு விஷயம், capital 2A இருக்கு. Yes, sir. capital 2A இல்லையா? 8 9 இருக்கும். Binami transaction ஆமா. இப்ப இப்ப இது இன்னொன்னு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, சொல்ல நான் விட்டுட்டேன். செக்ஷன் 29D. இப்ப பினாமிதார் இருக்கான் ஒருத்தன், அதாவது யாரோ பணம் கொடுத்துருக்கிறான், இவன் பேர்ல வாங்கியிருக்கிறான். இவன் என்ன பண்றான், he entered into an agreement. அக்ரிமெண்ட்ல ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட், அதை சுவாதீனம் கொடுத்ததா சொல்லிட்டான்னு வச்சுக்காங்க. இந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் 53A அவன் கிளைம் பண்றான். அது மாதிரி இருந்ததா, if the agreement is registered, if the possession is given, then such a transaction will not be considered as a Binami transaction. Section 29 subclass D. Section 29 subclass D. Tribunal பார்த்தாச்சு. அடுத்தது Trust Actல section 81, 82, 94 is repealed and section 281A of the Income Tax Act is also repealed. அப்புறம் after the issuance of the SOCAS notice under section 24, if any transfer is made, the same is null and void and the same is liable to be confiscated under section 57 of the Binami Transaction Act. அப்புறம் the offenses is non cognizable under section 61. இப்போ பினாமிதார் மேல கேஸ் போட்டாச்சுன்னு வச்சுக்கோ, சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, பினாமிதார் இந்த சொத்து வந்து உன்னுடைய பணத்துல இருந்து நீ வாங்கல, யாரோ உனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பினாமி இது வந்து என்கொயரி நடக்குது இனிஷியேட்டிங் ஆபீசர் முன்னாடி.
நடந்துட்டு இருக்கும்போது இந்த பினாமிதார் செத்து போயிடுறோம். பினாமிதார் செத்து போனதுமே லீகல் கேர்ஸ் இம்ப்ளீட் பண்ணலாமா? பண்ணலாம். லீகல் கேர்ஸ் கேன் ஆல்சோ பி இம்ப்ளீட்டட். பண்ணிட்டு அவங்ககிட்ட சொத்து இருந்ததுன்னா நீங்க அதை பிடிங்க. அவங்க அப்பா பினாமியா சொத்து வாங்கியிருந்தா இவங்ககிட்ட வரும். அந்த சொத்தை நீங்க அட்டாச் பண்ணி கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் the legal representatives, legal heirs are not liable to be punished under section chapter 7 of the said act. இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கங்க, அது ஆன்சர் அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன், நீங்களே இது பண்ணிக்கலாம். எல்லாருமே கொஸ்டின் எடுத்துக்காங்க. The Benami Transaction Prohibition Amendment Act 2016. Mithilesh Kumari versus Prem Bikari Kare, AR 1918 in Supreme Court, page 1247 was overruled by Supreme Court. Rajagopal Reddy versus Pathni Chandrasekharan, 1995 to SEC, page 630. Or AR 1996, Supreme Court, page 238. Rohit Chauhan versus Suninder Singh, Sunil Kumar versus Ram Prakash, Shar Singh versus Tandor Singh. Rajagopal Reddy, நேத்திக்கே சொல்லிட்டேன். So answer A is the correct answer. அடுத்தது, Prohibition of Benami Property Act 1988 is declaratory, mandatory, prohibitory, all the above. இப்ப இந்த பினாமி டிரான்சாக்ஷன் என்ன டிக்ளேர் பண்ணுது? இந்த 19/5/88க்கு அப்புறம் யாருமே பினாமியா சொத்தை வாங்கக்கூடாது. இட் டிக்ளேர்ஸ், நீ வாங்கக்கூடாதுன்னு டிக்ளேர் பண்ணு. வாங்கினா அது செல்லாது. ஸோ இட் இஸ் டிக்ளேர்ட் இன் த நேச்சர். மேண்டேட்ரி, நோ டிரான்ஸ்ஃபர், பினாமி டிரான்ஸ்ஃபர், ப்ரொஹிபிட்ஸ் பினாமி டிரான்சாக்ஷன். ஸோ திஸ் பினாமி Prohibition of Benami Property Act is declaratory, mandatory, prohibitory. Answer is D. Benami Transaction Prohibitions Amendment Act 2016 repeals Section 81, 82, 94 of Indian Trust Act, Section 66 of CPC, 281A of Income Tax Act 1961, all the above. Answer on the D, all the above. Fourth one. Benamidar shall not retransfer the Benami property to the beneficial owner or any other person acting on his behalf, and if any property is retransferred, the same shall be deemed to be null and void, but it shall not apply. Transfer made in accordance Section 190 of Finance Act, transfer made in accordance Section 281A of Income Tax Act, transfer made pursuant to the degree for specific performance, sale deed executed by the court in favor of the auction purchaser. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. 190 Finance Act படி டிரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா அது வந்து இட் இஸ் நாட் நல் அண்ட் வாய்ட். அடுத்தது, Prohibition of Benami Transaction Act 1988 is prospective, retrospective, retroactive. Prospective and retrospective stands to the pending suit filed on the date of commencement of the Prohibition of Benami Transaction Act, and the defense taken with the real owner that the transaction is a Benami transaction. Answer D. Answer D. அடுத்தது, which of the following is not a Benami transaction? Property purchased in the name of wife by husband by providing the sale consideration out of his own source. Property purchased by wife in the name of her husband by providing the sale consideration out of her known source. Property purchased by the father in favor of minor son by providing sale consideration out of his known source. D, all the above. எல்லாமே இதெல்லாம் exempted தானே? எல்லாமே exempted. So it is not a Benami transaction. Answer is D. 7. Which of the following is a Benami transaction? எதெல்லாம் Benami transaction? Property purchased by a member of Hindu undivided family in favor of another member of the same Hindu undivided family by providing the sale consideration out of known sources of the Hindu undivided family. Out, நல்ல வேர்ட் பார்த்துக்கங்க. Out of known sources. Property purchased by a partner in favor of another partner.
Property purchased by trustee in favor of another trustee. Property purchased by a member of Hindu undivided family in favor of another member of the same Hindu undivided family from and out of his individual source of income. The answer வந்து என்ன? எது பினாமி transaction? ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிந்து அன்டிவிடட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பணத்துல இருந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினா தட் இஸ் நாட் ஏ பினாமி டிரான்சாக்ஷன். நீங்க உங்களோட சொந்த பணத்துல இருந்து உங்க இண்டிவிஜுவல் இன்கம்ல இருந்து இன்னொரு மெம்பர் பேர்ல நீங்க வாங்கினீங்கன்னா தென் இட் இஸ் ஏ பினாமி டிரான்சாக்ஷன். ஆன்சர் இஸ் டி. போர்டு மீன்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ஏற்கனவே சொல்லிட்டேன், அதான் ஆன்சர் ஏ. Binamidar means a person whose name the Binami property is transferred. A fictitious person in whose name the property is held as Binami. A person who lends his name. All the above. All the above. Initiating officer means assistant commissioner, deputy commissioner of Income Tax Act. Answer D. The Binami property is liable to be confiscated by the central government. B. 11th answer on the B. Who is eligible to be appointed as member of the adjudicating authority? Has been member of the Indian Revenue Service and has held that post of Commissioner of Income Tax Act or equivalent post in that service. Has been a member of the Indian Legal Service and has held the post of Joint Secretary or equivalent post in that service. Appointed as member in the both A and B. D none of the above. Answer on the C. The offences under section 353, 54 of Binami Transaction Act, Amendment Act are non-cognizable, cognizable, it is not at all offense, none of the above. 13 answer on the A, non-cognizable. A criminal prosecution shall be instituted with the previous sanction of adjudicating authority, the previous sanction of approving authority, with the previous sanction of the Central Board of Direct Taxes, with the previous sanction of the state government. Answer on the C. So cause notice may be issued by the initiating officer under section 24(1). Answer B. Who is eligible to be appointed as a chairperson of the appellate tribunal? Sitting High Court judge, retired High Court judge, completed 5 years of service, sitting Supreme Court judge, both A and B. Is it correct? Both A and B. Sitting High Court judge இருக்கலாம், retired High Court judge இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல sitting High Court judge with the consultation of the Chief Justice தான் பாட முடியும். தி அடுத்தது இந்த அப்பலேட் ட்ரிபியூனல் ஆர்டருக்கு மேல ஹைகோர்ட்டுக்கு போறோம் இல்லையா, நம்ம அப்பீல் போறோம் இல்லையா, அப்பீல்ல ஒன்லி ஆன் சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா நம்ம செக்ஷன் 100 ஆஃப் சிபிசில செக்ஷன் 100 ஆஃப் சிபிசில ஹைகோர்ட் கேன் என்டர்டைன் செகண்ட் அப்பீல் ஒன்லி ஆன் தி சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருந்தா மட்டும்தான் என்டர்டைன் பண்ண முடியும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஹைகோர்ட் கேன் என்டர்டைன் an appeal as against the order passed by the appellate tribunal only on substantial question of law. Section 17. Question number 17 answer on the C. Sorry, substantial question of B. The special court judge to be designated is subject chief magistrate, sessions judge, judicial magistrate. C. Sessions judge. Penalty for false information. Punishable with rigorous imprisonment for not less than 6 months, extendable to 5 years, and liable to fine, extendable to 10% of the fair market value. Answer is A. Binamidar can sell the property held by him Binami to third parties only. Before issuing so-cause notice by initiating officer, after issuing so-cause notice when no provisional attachment of the property is passed, with the previous permission of the approving authority, with the previous sanction of the adjudicating authority. Answer on the 20 க்கு ஆன்சர் வந்து A. சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி he can sell. Once சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டா there cannot be any transfer. If transfer is made, the same is null and void. Which of the following statement is correct? Binami Transaction Prohibition Amendment Act 2016 applies to
all Benami transactions that took place after the advent of the said act, all Benami transactions that took place before the advent of the act, both A and B. D, none of the above. Answer வந்து C, both A and B. When a plea of Benami is raised, then the burden of proof is on the plaintiff, on the defendant, on the person who pleads Benami, none of the above. Answer is C, who pleads Benami. Beneficial owner means a person, whether his identity is known or not, for whose benefit Benami property is held by the Benamidar. A fictitious person for whose benefit the Benami property is held by the Benamidar. Both A and B. D, none of the above. Answer is C, both A and B. The term of office of the adjudicating authority is not exceeding 5 years from the date on which they enter upon their office or until they attain the age of 62 years, whichever is earlier. Adjudicating authority. Answer on the A. The member of adjudicating authority and appellate tribunal are eligible for reappointment, not eligible for reappointment. Eligible for reappointment, sanction of President of India, eligible the sanction of the governor. Answer on the they are not eligible for reappointment. Once அவங்க வந்து adjudicating authority-ஆவோ appellate authority-ஆவோ appellate tribunal member-ஆவோ chairperson-ஆவோ இருந்துட்டாங்கன்னா they are not eligible for reappointment. So answer வந்து B. So after summing up, 1988 the first Benami Transaction Prohibition Act, there is a bar to purchase the property after the advent of the act. There is no bar that the person who holds the property Benami for the benefit of others, he can sell the property. He can retransfer the property to the beneficial owner. பண்ணலாம், விற்கலாம், அவன் தான் ஓனர். என்ன, நான் தான் ஓனர்னு ஒரிஜினல் ரியல் ஓனர் போய் கேஸ் போட முடியாது. அவன் கேஸ் போட்டான்னா நான் தான் ஓனர்னு நீங்க டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் this 2016 Amendment Act came in. This act came in with effect from 1/11/2016. இதுல இந்த பழைய ஆக்ட்ல இந்த செக்ஷன் 3 ரிமூவ் பண்ணிட்டு பழசுல வந்து husband can purchase the property in the name of wife or unmarried daughter for their welfare. If it is not for their welfare, na, he can file a suit for declaration. அதை எடுத்துட்டு husband can purchase the property in the name of wife or in the name of son or daughter from his known source of income. அதான் வேர்ட் இங்க வந்து முக்கியம் வந்து from the known source of income. அதே மாதிரி Hindu undivided ஃபேமிலியும் they are entitled to purchase the property in the name of another member from the known source of income of the HUF. அதுதான் முக்கியங்க. பினாமி ப்ராப்பர்ட்டிங்கிறது மூவபிளா இருக்கலாம், இம்மூவபிளா இருக்கலாம், டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள், கார்போரியல், இன்கார்போரியல், என்ன வேணாலும் இருக்கலாம். இல்ல இந்த ப்ரொசீட்ஸ் அது வித்து பணமா கூட இருக்கலாம், டிரான்ஸ் ஷேர்ஸ் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே பினாமி ப்ராப்பர்ட்டி தான். Once it is a Benami property, it is liable to be confiscated by the central government. Benami property னு தெரிஞ்சதுன்னா initiating officer, assistant commissioner or deputy commissioner of income tax act can issue notice under section 24 and they can attach the property with the previous approval of the approving authority, pass an order of attachment provisionally, or it can be made absolute. Adjudicating authority order மேல வந்து appellate tribunal order மேல வந்து high court can entertain the appeal only on the substantial question of law. The section 53A part performance la என்ன, when an agreement is registered, when possession is given, then it is exempted from the purview of the Benami Transaction Act. So this act is a declaratory, mandatory and prohibitory. Benami transaction.